அப்படியா? சரி. முடிஞ்சால் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே நாளைக்கு ஆரம்பிச்சு இது நிற்க மாட்டேன். இது கரெக்டாக இருக்கும். हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं, यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्थं मुनिं वन्दे प्राचेतसं अकल्मषं, गोष्पदीकृतवाराशिं अशकीकृतराक्षसं रामायण महामालारत्नं वन्दे अनिलात्मजम्, अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं, कपीशम् अक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्, उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम्, आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं, पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं, यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं, बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं, मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं, वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि, वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे, मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्, अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम्, व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं, वामे भूमिसुतासुरश्च हनुमान् पश्चात् सुमित्रासुतः, शत्रुघ्नो भरतश्च पार्श्वदलयोर्वायुवादिकोणेषु च, सुग्रीवश्च विभीषणश्च हनुमान् तारासुतो जाम्बवान्, मध्ये नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामलं, रामं रामानुजं सीतां भरतं भरतानुजं, सुग्रीवं वायुसूनुं च प्रणमामि पुनः पुनः, नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै, नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो, नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः, चरितं रघुनाथस्य शतकोटिप्रविस्तरम्, एकैकम् अक्षरं पुंसां महापातकनाशनं, वाल्मीकिगिरिसम्भूता रामाम्बो निधिसङ्गता, श्रीमद्रामायणी गङ्गा पुनाति भुवनत्रयम्,
वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को नयाति परां गतिं कलये सुन्दराकारं सरैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं प्रेमिकवरदं आश्रयेऽहं श्रीप्रेमिकवरदं आश्रयेऽहं जानकीकान्तस्मरणं जय जय राम राम सद्गुरुनाथ महाराज की जय आंजनेय स्वामी की இந்த ஒரு அழகான நன்னாளில் நாம் எல்லாருக்கும் ஸ்ரீமத் ராமாயணம் பார்க்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம். எல்லாருக்கும் கேட்கறது. ராமாயணத்தை விட ஒரு சிறந்த நூல் கிடையவே கிடையாது. நான் ராமாயணம் சொல்ல வருதுனால இதை சொல்லலை, நிஜத்தையே சொல்கிறேன். ராமாயணத்தோட சிறந்தது எதுவுமே இல்லை. வேதவேதியே பரே பும்சி ஜாத்தே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாதாசித் சாக்ஷாத் ராமாயணாத்மனா அப்படின்னு புராணத்தில் வரக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. வேதம் பார்த்துட்டே இருந்துதான் வேதத்தில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள், எந்த பரம்பொருளை பற்றி வேதம் பறைசாற்றுகிறதோ அந்த பரம்பொருள் ஒரு அவதாரம் செய்யலாம் என்று எண்ணிய பொழுது வேதமும் பார்த்ததாம் எப்போ தான் சொல்லக்கூடிய அந்த ஒப்பற்ற பரம்பொருள் ஒரு அவதாரம் செய்கிறதோ அதே சமயம் நாமும் ஒரு அவதாரம் செய்யணுமே அப்படின்னு அந்த பரம்பொருள் ராமனாக அவதாரம் செய்யும் பொழுது அந்த வேதமும் கூட வால்மீகியினிடம் இருந்து ராமாயணம் என்று ஒரு அவதாரம் எடுத்ததாம். ஆனால் ரொம்ப சௌலபியம் ஜாஸ்தி ராமாயணத்துக்கு. சௌலபியம் அப்படின்னா சுலபமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. என்ன சௌலபியம் அப்படின்னா வேதத்துக்கு மறை என்று ஒரு பெயர் உண்டு. அதில் சொல்லக்கூடிய விஷயங்களை எதுவுமே வெளிப்படையாக சொல்லாது, மறைமுகமாக சொல்லும். பொதுவாக யாருக்கும் புரியறது ரொம்ப கடினம், எல்லாராலையும் அணுகவும் முடியாது, அணுகவும் கூடாது. அப்படி இருக்கும்பொழுது மிகவும் சௌலபியத்தோட ரொம்பவே சுலபமாக ராமாயணம் எல்லாராலையும் அணுகும் வண்ணம் ரொம்ப சுலபமாக எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வரமோ அந்த விஷயத்தை தெள்ள தெளிவாக ஸ்ரீமத் ராமாயணம் சொல்லறதான் அமையிறது. இது கொஞ்சம் இந்த ஓசை கொஞ்சம் குறையட்டும்.
அப்படியா? இப்போவேவா இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சா? எப்போ அது நேரம் ஆகுமா இல்லை? அப்படியா? சரி, அது வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் சரி. பகவான் ராமர் அவதாரம் பண்ணும்பொழுது வேதமும் ஒரு அவதாரம் எடுத்தது அப்படின்னு பார்த்தோம். எல்லாருக்கும் பொதுவான ஒரு கதை இந்த கதை. இவர்களுக்கான ஒரு கதை அப்படின்னு அமையலை. எல்லாருக்கும் பொதுவான ஒரு கதை. இந்த கதையில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இவ்வளவு நாட்கள் ஆகியும் இந்த கதை ஒன்று நின்றுட்டு இருக்கு. பொதுவாக ஒரு நாவல், ஒரு கதை, இல்லை ஒரு படம், ஒரு ட்ராமா அப்படின்னு ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு செய்தியை புகட்டக்கூடிய ஒன்றுன்னு வைத்துக்கொள்வோமே, அது அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சுது அப்படின்னா கொஞ்ச நாட்கள் அதை பற்றி ஒரு பேச்சு ஓடின்னு இருக்கும். கொஞ்ச நாட்களுக்கு அதனுடைய ஒரு வியாபாரம் இருக்கும். இப்போ ஒரு நாவல்னு ஒன்று எடுத்துப்போம். நமக்கு தெரிஞ்சு இந்த காலகட்டத்துக்காக ஒரு நாவல் அமைஞ்சதுன்னா, ரொம்ப அழகாக அந்த நாவல் இருக்குது, கதை அமைந்தது அப்படின்னா, ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு அந்த நாவல் புழக்கத்தில் இருக்கும். இல்லை ஒரு 200 வருஷத்துக்கு ஒரு நாவல் புழக்கத்தில் இருக்கும். அதற்கு மேலே எப்போ காலகட்டங்கள் மாறுறதோ, ஜனங்களினுடைய ரசனை எப்போ மாறுகிறதோ, அப்போ அந்த கதையினுடைய அவசியம் இல்லாமல் போயிடும். எப்பொழுதுமே ஒரு கனெக்ஷன் ஒன்று முக்கியமானோ, அந்த கனெக்ஷன் எப்போ விட்டு போயிடுறதோ, ரசனை விட்டு போயிடுறதோ, அப்போவே அந்த கதையோட ஒரு தொடர்ச்சி போயிடுறது. அந்த கதையை ஜனங்கள் விரும்புவதில்லை. அப்படியே அந்த கதையும் அழிஞ்சு போயிடும். அது மாதிரி எவ்வளோ ஆயிரம் கதைகள் அழிஞ்சு போயிடுது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ எந்த ஒரு கதையை நான் இப்போ சொல்ல இருக்கேனோ, இந்த கதை 2025 ஜனவரி மாதத்தில் திருநெல்வேலியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் ராமசுவாமி கோயிலில் உட்காந்துன்னு கேட்கணும்னு ஒருத்தர் உட்காந்து எழுதிடலை இந்த கதையை. வால்மீகி அப்படிங்கிற ஒரு முனிவரோ, கம்பன் என்கிறவரோ, இல்லை ஆழ்வார்களோ, எவ்வளவு பெயர்களோ, துளசிதாசர், எவ்வளவோ பேர் ராம கதையை அருளி செய்து உள்ளார்கள். அவர்கள் உங்களை மனசில் வச்சுண்டு இந்த ஜனவரி மாதத்தில் இவ்வளோ பேர் உட்காந்து நீங்கள் கதை கேட்கணும், அதற்கேற்ற மாதிரி நான் ஒரு கதையை அமைக்கிறேன்னு அமைச்ச கதை கிடையாது இது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா 2024 வந்த கதை கிடையாது. இந்த ஜெனரேஷனே கிடையாது. இன்னும் சொல்லணும்னா இந்த யுகமே கிடையாது இந்த கதை. இந்த யுகம் ஆரம்பித்து 5000 வருஷங்கிறார்கள், 7000 வருஷங்கிறார்கள், தெரியல நமக்கு கணக்கு. ஆனால் இந்த யுகம் கிடையாது. இதற்கு முந்திய ஒரு யுகம் ஒன்று இருந்தது, அந்த யுகமும் கிடையாது. அதற்கும் முந்தின ஒரு யுகம், தோராயமாக சொல்லணும் என்றால் 1,00,000 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி தோன்றின ஒரு கதை இந்த ஒரு ராம கதை. 1,00,000 கோடி வருடங்களுக்கு முன்னாடி தோன்றிய ஒரு கதை இன்னைக்கு உட்காந்துன்னு நீங்களும் நானும் பேசின்னு இருக்கோம். வேலை இல்லாமல் பேசலை, எல்லாருக்கும் வேலை இருக்கு. இந்த கதை தெரியாமையும் யாரும் உட்காந்துக்கல. பொதுவாக ஒரு கதையில் நம்ம எப்போ ஈடுபடுவோம் அப்படின்னா, அந்த கதை தெரியல அப்படின்னா அந்த கதையில் நம்ம ஈடுபடுவோம் இல்லையா? ஒரு ட்ராமான்னு வச்சுப்போம், இல்லை ஒரு நாவல் அப்படின்னு ஒரு வச்சுப்போம். அது நம்ம எப்போ படிப்போம்? அதனுடைய கதை போக்கு நமக்கு தெரியல அப்படின்னா அதை நம்ம வாங்கி படிப்போம். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத ஒரு சமயத்தில் அந்த நாவலில், அந்த கதையில் நாம் ஈடுபடுவோம். அடுத்தது எப்போ என்ன நடக்க போகிறது அப்படின்னு நமக்கு தெரிந்துடுத்து அப்படின்னா அதற்கப்புறம் நாம் ஈடுபடுறதுல அதில் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நெக்ஸ்ட் தான் சஸ்பென்ஸே இல்லையே நமக்கு. அந்த கதை தான் பூர்ணமாக தெரிஞ்சு விடுறது. அதனால பொதுவாக எதையுமே 2வது வாட்டி பார்க்கறதும் இல்லை, 2வது வாட்டி நம்ம படிக்கிறதும் கிடையாது இல்லையா? ஒரு வாட்டி தான் படிப்போம், ஒரு வாட்டி தான் பார்ப்போம் நம்ம. ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம், இந்த ஒரு கதை என்னைக்கோ தோன்றின கதை. இங்கே ஒரு 30 பேர் உட்காந்துட்டு இருப்பேலான்னு தெரியல, 20 பேர் இருப்பேலான்னு தெரியல எனக்கு. ஆனால் எனக்கு நிச்சயமாக தெரியும், உங்கள் 20 பேரையும் நான் இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை, பழகினதும் தெரியல. ஆனால் ஒன்று நிச்சயமாக தெரியும், உங்கள் 20 பேருக்கும் ராம கதை தெரியும் இல்லையா? உங்கள் 20 பேருக்குமே இதில் ஒரு 9 தலைப்பு போட்டு வெளியில் ஒட்டியிருக்கோமே, அந்த 9 தலைப்பில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் தெரியும்னு எனக்கு தெரியும். அது ஒன்று இல்லாமல் இந்த 9 நாட்கள் பேச இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் பற்றியும் தெரியும்னு தெரியும்.
மணியை அடிச்சு கொடுத்து பாருங்க.
ஒரு க்ஷணம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கோமா திருநெல்வேலியில் இருக்கோமான்னு எனக்கு சந்தேகம் வந்துடுது. ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பல பேர் உண்டு இல்லையா? கஸ்தூரி ரங்கன்னு, இந்த உற்சவருக்கு கஸ்தூரி ரங்கன்னு ஒரு பேர் உண்டு. நம் பெருமாள் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ஸ்ரீரங்கத்தில் கலக காலத்தில் என்ன ஆயிடுத்து அப்படின்னா, அந்த பெருமாள் அந்த ஊர் விட்டு வெளியில கிளம்புற மாதிரி ஆயிடுத்து. வெளியில கிளம்புற மாதிரி ஆகி பெருமாள் இருந்த இடத்த சுத்தி சிமெண்ட் மாதிரி போட்டு அந்த இடத்தை அடைச்சிட்டார்கள். பெருமாளை வெளில ஏழை பண்ணிட்டு போயிட்டா. கலக காலம். அப்புறம் அந்த பெருமாள் 100 வருஷம் வெளியிலேயே இருந்தார். 100 வருஷம்னா 100 வருஷம் வெளியிலேயே இருந்தார் அந்த பெருமாள். திருப்பதியிலனா போய் கூட இருந்தார். உற்சவர் சொல்றேன்னா, மூலவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு எழுத்தாப்புல அவசர அவசரமா சிமெண்டோ கல் எல்லாத்தையும் போட்டு அடிச்சு மூடிட்டார்கள். அந்த இடத்துல ஒரு சன்னதியே இல்லாத மாதிரி ஆயிடுது. உற்சவரை அப்படியே வெளியில ஏழை பண்ணின்னு போயிட்டான். அப்படி போகி ஒரு ஊரா அவர் தங்கி 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 100 வருஷ காலங்கள் அவர் நமக்கு என்ன ஆச்சு? 100 வருஷ காலங்கள் இது மாதிரி வெளியூர்லேயே இருந்தார். திருமலையில் இருந்தார், திருக்குடந்தை கும்பகோணத்தில் இருந்தார். இது மாதிரி பல ஊர்களில் இருந்தார். பல ஊரில் இருந்து கடைசியாக அவர் திருப்பி ஸ்ரீரங்கத்துக்குள்ளே வரார். கலக காலம்லாம் முடிஞ்சு கொடுத்து நமக்கு வேண்டிய ராஜாக்கள் ஆள ஆரம்பிச்சுட்டார்கள் திருப்பி. அப்போ என்ன எடுத்து நமக்கு வேண்டிய ராஜா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் இல்லையே, நமக்கு வேண்டிய ராஜா வந்தா எடுத்து பெருமாளை திருப்பி அழைச்சிட்டு வரலாம்ங்கிற செய்திலாம் போறதுக்கே பல வருஷங்கள் ஆயிடுமோனோ. அதற்குள்ள ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவர்களுக்கோசரம் அப்படின்னு ஒரு பெருமாளை ஏற்படுத்திட்டா. இதே மாதிரி இப்போ இருக்காரே நம் பெருமாள், அதே மாதிரியே ஒரு பெருமாளை ஏற்படுத்தி ஆயிடுது. இப்போ ஸ்ரீரங்கத்தை விட்டு வெளியேறின பெருமாள் திரும்பி வரார். ஸ்ரீரங்கத்திலேருந்து வெளியேறின பெருமாள் திருப்பி வந்த உடனே அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாருக்கும் அங்க ஏற்படுத்தின பெருமாள் மேல ரொம்ப விசுவாசம் பக்தி வந்துடுத்து. இதற்கு நடுவில் 100 வருஷம் ஆயிடுத்து. இப்போ 2 பெருமாளும் வந்தாச்சு. 2 பெருமாளும் வந்தாயிடுத்து. அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுக்கெல்லாம் எது பழைய பெருமாள் அப்படின்னு தெரியல. வந்திருக்கக்கூடியதான் பெரிய பெருமாளா அப்படின்னு தெரியல. ஏன்னா அப்போ ஒரு வெளியேறின சமயத்தில் இருந்தவர்கள் யாருமே இப்போ உயிரோடவே இல்லை. அதனால என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாம ஒரு பெரிய சிக்கல் வந்துடுத்து. அப்போ ஒரே ஒரு வண்ணா ஒருத்தர் இருந்தாராம். அவர் தான் பெருமாளுடைய வஸ்திரத்தை எல்லாத்தையும் தோச்சு போடுவாராம். அவர் ஒண்டி இருக்கார். அவருக்கு ரொம்ப வயசாயிடுத்து. 100 வருஷம் முன்னாடி பார்த்துருக்காருன்னா இப்போ இருக்கணும்னா 104 வயசுக்கு மேலேயே ஆயிடுத்து. அவருக்கு ரொம்ப வயசானவர். அவரிடத்துல போய் கேட்டார்கள், நீங்க தான் எங்களுக்கு வித்தியாசப்படுத்தி சொல்லணும்னு. அவர் சொன்னார், எனக்கோ கண்ணு தெரியல, என்னால் எப்படி இதுதான் சரியான பெருமாள் அப்படின்னு என்னால் எப்படி சொல்ல முடியும்? என்னால் சொல்ல முடியாது. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் திருப்பி தலைக்கு மேலே கையை கூச்சா. அந்த வண்ணான் அவர் சொன்னார், அது பண்ணாங்கோ, எனக்கு ஒரு வேலை பண்ணுங்கோ. 2 பெருமாளுக்கும் திருமஞ்சனம் அபிஷேகம் ஆகட்டும். அபிஷேகம் ஆகி அந்த வஸ்திரம் இருக்கணும், அந்த துணியை என்கிட்ட கொடுங்க. நான் அதை நுகர்ந்து பார்ப்பேன். எனக்கு பழைய பெருமாளினுடைய சுகந்தம் எனக்கு நன்னா தெரியும். எனக்கு அந்த துணியை கொடுங்க, நான் கண்டுபிடிச்சு விடுறேன் அப்படின்னு ஆறாம். அதே மாதிரி 2 பெருமாளுக்கும் திருமஞ்சனம் பண்ணார்கள். அந்த பழைய பெருமாளுக்கும் திருமஞ்சனம் பண்ணி, அதாவது அபிஷேகம் பண்ணி அந்த வஸ்திரத்தை கொண்டு கொடுத்தார்கள். அந்த வஸ்திரத்தை கொண்டு கொடுத்த உடனே அதை நுகர்ந்து பார்த்தார். நுகர்ந்து பார்த்த உடனே சொன்னார், இது நம் பெருமாள் அப்படின்னார்.
அங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு ஒரு பெயர் நம்பெருமாள்னே. ஸ்ரீரங்கத்துக்கு போனால் நம்பெருமாள் தான் பெயர். நம்பெருமாள் சன்னதி அப்படின்னு தான் சொல்லுவாள். அந்த வண்ணான் கொடுத்த பெயர் நம்பெருமாள் அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு பேர் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? எதற்கு நான் அந்த கதையை சொல்கிறேன்? இன்னொரு பேர் இருக்குது அந்த பெருமாளுக்கு. இன்னொரு பேர் ஒன்று இருக்குது தெரியுமா? அந்த பெருமாளுக்கு காலக்ஷேப சத்ருன்னு பேர். காலக்ஷேபம் அப்படின்னா இப்போ நம்ம 2 மணி நேரம் கேட்குறோமோனோ, இதை சொற்பொழிவு உபன்யாசம் அப்படின்னா சொல்கிறோமே, இதுவே ஒரு காலத்துக்கு உட்படாமல் கார்த்தால ஆரம்பித்து ராத்திரி வரைக்கும் இதுவே ஒரு பொழுதுபோக்கா இருந்தது அப்படின்னா அதற்கு காலக்ஷேபம் அப்படின்னு பெயர். எந்த விதமான ஒரு வரையறைக்குள்ளே வராமல் ஒரு தினம்தோறும் ஒரு 8-10 மணி நேரம் இதிலேயே ஈடுபட்டுண்டு, கார்த்தால ராமாயணம் ஆரம்பிச்சதுன்னா ராத்திரி வரைக்கும், கார்த்தால ராமாயணம் ஆரம்பிச்சதுன்னா ராத்திரி வரைக்கும், இப்படியே ஒரு வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் இதற்கு காலக்ஷேபம் அப்படின்னு ஒரு பெயர். ஸ்ரீரங்கத்தில் சுற்றி காலக்ஷேபம் நடந்துகிட்டே இருக்குமா. காலக்ஷேபம் நடந்துகிட்டே இருக்கும்பொழுது அவ்வப்பொழுது அந்த காலக்ஷேபம் நின்று நடக்குமா. ஏன் அப்படின்னா நம்பெருமாள் இருக்காரு, 365 நாட்களில் 350 நாட்கள் திருவீதிக்கு வெளியில் வந்துடுவார். அவ்வளோ புறப்பாடு நடக்கும். வருஷம் முழுக்க அவருக்கு உற்சவம் நடந்துகிட்டே இருக்கும். பொதுவாக ஒரு சுவாமிக்கு வருஷத்தில் 1 மாதம் உற்சவம் நடக்கும். இவருக்கு 12 மாதமும் உற்சவம் நடக்கும். 12 மாதம் உற்சவம் நடந்து 12 மாதமும் அவர் திருவீதியில் எழுந்தருளறதுனால புறப்பாடுக்க வாசலில் பெருமாள் வரார் அப்படின்னா உள்ளுக்குள்ளே உட்காந்துன்னு கதை சொல்ல தான் முடியுமா, இல்லை கதை கேட்டுன்னு தான் இருக்க முடியுமா? அதனால அந்த காலக்ஷேப கோஷ்டினா இப்போ நீங்கள் கதை கேட்கிறீங்களே, நீங்கள் தான் கோஷ்டி. அந்த கோஷ்டி கலையும் வாசலுக்கு போய் பெருமாளை சேவிப்பா, ஷட்டாரி தீர்த்தம் இதெல்லாம் ஆகும், திருப்பி வந்து கூடுவார்கள். இது மாதிரி தினம்தோறும் நடந்துகிட்டே இருக்குமாம் பெருமாளுக்கு அவ்வளோ உற்சவங்கள். அதனால அந்த பெருமாளுக்கு ஒரு பேர் வச்சா காலக்ஷேப சத்ரு அப்படின்னு. காலக்ஷேபத்துக்கு அனுகூலமாக இல்லையாம் பெருமாள், காலக்ஷேபத்துக்கு சத்ருவாக இருப்பார். இப்போ அந்த மணி அடிச்சுட்டே இருந்ததே, அதனால இந்த கதை தோணித்து. ராமகதை காலத்தை ஜெயிச்ச ஒரு கதை, எல்லோருக்கும் பொதுவான ஒரு கதை. இன்னாருக்கு என்று இல்லாமல், இந்த காலத்துக்கு அப்படின்னு இல்லாமல், இந்த தேசத்துக்கு என்று எந்த விதமான ஒரு வரையறைக்கும் இல்லாத ஒரு கதையாக அமையிறது ராமரனுடைய ஒரு கதை. அதனால தான் இவ்வளவு காலம் இந்த கதை நிற்கவே நின்று இருக்கு. பொதுவாக நம்ம தேசம் நம்ம கலாச்சாரத்துக்கான ஒரு கதை அப்படின்னு வச்சுட்டு இருந்தோம்னா இவ்வளவு பரவி இருக்காது இந்த ஒரு கதை. நம்ம பார்க்குறோம், ஒரு ஃபீட்பேக் வந்துட்டே இருக்கு. நம்ம பார்க்குறோம், ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டினுடைய முதல்வர் வேற ஒரு தேசத்துக்கு போய் அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மொழியில் ராமகதையை வெளியிடுறார் அப்படின்னு பார்த்தோம். ஏறத்தாழ 300க்கும் மேற்பட்ட மொழிகளில் ராமகதை மொழி பெயர்க்கப்பட்டு உள்ளது. நம்ம தேசத்தில் நம்ம நாட்டில் நடந்த ஒரு இளவரசனுடைய ஒரு கதை பார்த்தோம்னா 300க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழி பெயர்க்கப்பட்டு உள்ளது. ஏறத்தாழ ராமகதை இல்லாத ஒரு மொழியே கிடையாது. எவ்வளவோ மொழிகளில் இருக்கு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், அவர்களினுடைய பாத்திவிரத்தியம், அந்த ஆண்மகன் எவ்வளவு ஒரு சத்தியத்தில் நின்னான், அவனினுடைய அப்பாவுக்கோசரம் எப்படி காட்டுக்கு நாட்டை துறந்து எப்படி காட்டுக்கு சென்றான், தியாகம், அவனிடத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் எவ்வளோ விசுவாசமாக இருந்தார்கள், எல்லாரும் எந்தெந்த விதத்தில் பக்தி செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு கதை தான் இந்த ஒரு கதை. ஆனால் பாருங்க, நம்ம நாட்டோட எந்த விதமான சம்பந்தமும் இல்லாத எவ்வளவோ வித்தியாசம் உள்ள வெளிநாட்டுகளில் கூட ராமகதைக்கு ஒரு வரவேற்பு இருக்கு. அப்படின்னா அதில் என்ன ஒரு ஆச்சரியம்? ராமகதைக்கு வரவேற்பு இல்லாத ஒரு நாடே கிடையாது. வால்மீகியினுடைய ராமாயணத்தை மொழி பெயர்ந்தது போக இந்த ராமகதை பல கவிகளுக்கு ஒரு சுவாரஸ்யமாக அமைஞ்சு, நாங்களும் ஒரு ராமகதை எழுதுறோமே அப்படின்னு பல கவிகள் சுயமாவே ராமகதையை அருளி செய்து உள்ளார்கள். அதில் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம்.
கம்பன் அதில் ரொம்ப பிரசித்தி. கம்பன் ஒண்டிதான் ராமாயணம் தமிழில் எழுதியிருக்கார் அப்படின்னு எடுத்துக்க கூடாது. கம்பனுக்கு அப்புறம் கூட சில கவிகள்லாம் எழுதியிருக்கார்கள். ஆனால் ரொம்ப பிரசித்தி கம்பனினுடைய ராமாயணம். ஒரு 10,000க்கும் மேற்பட்ட ஒரு பாசுரங்களில் அருளி செய்தது இந்த கம்ப ராமாயணம். இப்போ ஸ்ரீரங்கம்னு சொன்னோமே, அதனால இந்த கதையும் சேர்த்து சொல்லிடுறேன். கம்பன் ராம கதையை அருளி செய்தது ஒரு 10,000க்கும் மேற்பட்ட பாசுரங்களால. எழுந்த ஞாயிறு விழுவதன் முன்னம் கவி பாடியது 700. விழுந்த ஞாயிறு எழுவதன் முன்னம் மறை வேதியர்களோடு ஆராய்ந்து அப்படின்னு கம்பனினுடைய சிஷ்யன் அருளி செய்த ஒரு பாட்டு இது. கவி அப்படின்னு இங்க கம்பனை சொல்றார். எழுந்த ஞாயிறு, எழுந்த ஞாயிறுனா சூரியன் உதிச்சதுக்கு பிறகு, சூரியன் மறைவதற்கு முன்னம் கவி பாடியது 700 பாசுரங்கள் எழுதிடுவாராம் அவர். 700 பாசுரங்கள் எழுதின உடனே அதை பெரியோர்களுக்கு சம்மத்தமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணுங்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாரையும் அழைத்து சூரியன் அஸ்தமித்ததுக்கு பிறகு அந்த 700 பாசுரங்களையும் காண்பிப்பாராம். அதில் ஏதாவது ஒரு தோஷம் குறை ஏதாவது இருக்குமாகில் அந்த தோஷத்தை நிவிருத்தி பண்ணி இப்படியே திருப்பி சூரியன் உதிக்கிற வரைக்கும் காலம் கழிஞ்சிடுமாம். அடுத்த நாள் திருப்பி எழுந்த உடனே திருப்பி ஒரு 700 பாசுரங்கள் பாடிடுவாராம். அப்படி 10,000க்கும் மேற்பட்ட பாசுரங்கள் பாடியுள்ளார் கம்பன். அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. பல பெயர்கள் சொல்றது உண்டு. ஒரு கம்பனுக்கு ஒரு கம்பத்துக்கு பக்கத்தில் அவர் கண்டெடுத்தா அப்படிங்கிறதுனால கம்பன்னு ஒரு பெயர். அவர் நரசிம்மருடைய பக்தர். நரசிம்மர் ஒரு கம்பத்திலேருந்து தான் தோன்றினார் என்பதனாலையும் அவருக்கு கம்பன்னு ஒரு பெயர் அப்படின்னு பலவிதமாக சொல்றது வழக்கம். ஸ்ரீரங்கம் சொன்னதுனால இது ஞாபகத்துக்கு வந்தது. அவருக்கு இந்த கதையை ரங்கநாதருக்கு முன்னாடி அரங்கேற்றணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துடுத்து. ஏன் ரங்கநாதருக்கு முன்னாடி அரங்கேற்றணும்னு ஆசைன்னா, இந்த கதையை முழுக்க தெரிஞ்சவர் ரங்கநாதர் தான். ரங்கநாதன் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறதுக்கு முன்னாடி ரங்கநாதன் அயோத்தியில தான் இருந்தார். ராமரினுடைய குலதெய்வம் ரங்கநாதர் தான். முதல்ல திருப்பார்கடல்லேருந்து பிரம்மலோகத்துக்கு போறார் ரங்கநாதன். பிரம்மா ஒரு சமயம் திருப்பார்கடல்ல இருக்கக்கூடிய பரந்தாமனை சேவிக்க வரார். அவரோட பேசிகிட்டே இருக்கும்பொழுது பெருமாள் ஒரு அர்ச்சாவதாரம்னா இப்ப போனா நம்ம ராமரை சேவிக்கிறோமே, நம்ம அர்ச்சனை பண்ணறதுக்கு ஒரு உகந்த ஒரு ரூபத்துக்கு அர்ச்சாவதாரம் அப்படின்னு பெயர். 5 நிலைகள்ல பகவான் எழுந்தருளியிருக்கா. 100 நாள் பார்க்கலாம். அதுல இருக்கிறதுலேயே சுலபமானது அர்ச்சாவதாரம். எந்த விதமான தகுதியும் பாராட்டாம எல்லாருக்கும் சுலபமா பகவான் கிடைக்கிறான் இந்த அர்ச்சாவதாரத்துல தான். எழுத்தாப்புல இருக்கக்கூடியது யோக்கியனா அயோக்கியனா, பக்தனா இல்லாட்டி ஆஸ்திகனா நாஸ்திகனா, எந்த விதமான பாகுபாடும் பார்க்காம எல்லாருக்கும் சமமா இருக்கான். இப்படி மழை எல்லா இடத்துலையும் பொழியறதோ அதே மாதிரி பகவானினுடைய கருணை மழையும் எல்லா இடத்துலையும் பாயறது அவ்வளோ சுலபமா இருக்கான். இன்னும் சொல்லணும் என்றால், ஒரு கால் கோவிலுக்கு வரமாட்டேன்னு தடிய எவனாவது ஒருத்தன் வீட்டிலேயே உட்கார்ந்துட்டு இருந்தா கூட அவன் மேல கூட கருணையோட பெருமாள் ஒரு சமயத்துல புறப்பாடு அப்படின்னு இங்கேந்து கிளம்பி தன்னை பார்க்க வராதவர்களை கூட பார்க்கணும் அப்படின்னு ஆசை கொண்டு எல்லாருக்கும் அனுகிரகம் புரிகிறார். அதுதான் அர்ச்சாவதாரத்தினுடைய ஒரு ஏற்றம் இல்லையா? திருப்பார்கடல்ல இருக்கக்கூடிய பகவானே அர்ச்சாவதார ரூபமா எடுத்துண்டு அத பிரம்மாவினிடத்துல கொடுக்க, பிரம்மா தன்னுடைய லோகத்துல அந்த பகவானை ஆராதனம் பண்ணிட்டு வரார். ஆராதனம் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கக்கூடிய சமயத்துல மனுன்னு இருக்காரே, மனு பிரம்மாவை போய் பார்க்கிறார். பிரம்ம லோகத்துல மனு கிட்ட பேச துவங்கின பகவான், என்ன நீ உன் ஊருக்கு கூட்டுண்டு போ அப்படிங்கிறார். மனு அந்த இக்ஷ்வாக்கு வம்சத்துல வந்த ஒரு பெரியவர். மனு அயோத்திக்கு கூட்டுன்னு வந்துடுறார். அயோத்திக்கு கூட்டுண்டு வரார் மனு. அயோத்திக்கு கூட்டுண்டு வந்த உடனே அயோத்தியிலேயே தான் இருந்துட்டு இருக்கார் ரங்கநாதன். அயோத்தியில இருந்த வண்ணமே
அங்க வரக்கூடிய அரசர்கள் எல்லோருக்கும் அவர்தான் குல தெய்வம், ராமருக்கும் கூட அவர்தான் குல தெய்வம். அப்போ இந்த ராம கதை முழுக்க முழுக்க பார்த்த ஒரே ஒருத்தர் ரங்கநாதர் தானாம். அதனால கம்பனுக்கு ஒரு ஆசை, அந்த ரங்கநாதர் முன்னாடி இந்த கதையை நம்ம பாடி காண்பிக்கணும் அப்படின்னு. ஏன்னா ரங்கநாதருக்கு தானே தெரியும் இந்த கதை முழுக்க. அவர் தானே இந்த கதையை கேட்டு ஆமா சரியா இருக்கு அப்படின்னு கையெழுத்து போட வேண்டியவர் அந்த ரங்கநாதர் தானே. அதனால கம்பன் பார்த்தார், ரங்கநாதர் கிட்ட இந்த கதையை நம்ம சமர்ப்பிக்கணும் அப்படின்னு அந்த அருளி செய்த ராமாயணத்தை எடுத்துன்னு வரார். அப்போ இப்போ சொன்னோமே நம்பெருமாள் அவருடைய சந்நிதியில வந்து சேவிச்சு தீர்த்தம் ஷட்டாரி ஆறுது. அப்போ அந்த அர்ச்சகர் வழியாக அந்த அர்ச்சகர் இடத்துல நம்பெருமாள் ஆவேசித்து அர்ச்சகர் வழியாக ஒரு கேள்வி கேட்டார். நம் ஷடகோபனை பாடினீரோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாராம். ஷடகோபன் அப்படின்னா நம்மாழ்வார்னு பேரு. வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அவர் தான் ஆச்சாரிய ஸ்தானம், அவர் தான் குரு எல்லாருக்குமே. தெய்வமா இருந்தாலும் தெய்வத்துக்கும் மேல இருக்கக்கூடியது குரு தான். ஏன்னா தெய்வத்துக்கும் நமக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜா அமையக்கூடியவர் குருநாதர். நம்ம எவ்வளவு அசடு அப்படின்னும் அவருக்கு தெரியும், தெய்வத்துக்கு எவ்வளவு பெரிய கருணை உண்டு அப்படின்னும் தெரிந்த ஒரே ஒருத்தர் குருநாதர் தான். எப்படி புஷ்பத்தை எடுத்து தெய்வத்தினுடைய பகவானினுடைய திருவடியில சேர்க்கிறோமோ அதே மாதிரி ஒரு பக்தனா எடுத்து அவனை ஒரு புஷ்பமா மாத்தி பகவானினுடைய திருவடியில சேர்க்கக்கூடியவராம் குருநாதர். குருநாதரை பாடாம ஆரம்பிக்கவே கூடாது. அதனால கேட்டாராம், ஷடகோபனை பாடினீரோன்னு. உடனே ஷடகோப அந்தாதி அப்படின்னு சில பாசுரங்கள் தொடுத்து அதை கொண்டு வந்து முதல்ல ரங்கநாதர் முன்னாடி பாடி அப்புறம் இந்த ராமகதையை முழுக்க பாடுறார். இந்த ராமகதை தெய்வத்துக்கு சம்மதமா இல்லையான்னு இப்போ நம்ம அப்படிதான் ஆரம்பிச்சோம். தெய்வத்துக்கு சம்மதமா இருக்கணும். ஏன் அப்படின்னா அவருக்கு தான் இந்த கதை முழுக்க தெரியும் அப்படின்னு தான் ஆரம்பிச்சோம். அவருக்கு தெரியுமா தெரியாதா, அவருக்கு இதுல சந்தோஷமா இல்லையா என்றால் பகவானுக்கு ரொம்ப சந்தோஷமா. யுத்த காண்டத்துல ஒரு சமயம் விபீஷணனுக்கும் ராவணனுக்கும் பேச்சு துவங்கிறது, காரசாரமா அமையிறது. காரசாரமா அமையக்கூடிய சமயத்துல விபீஷணன் ஒரு அளவுக்கு மேல ராவணனுக்கு எவ்வளவோ சொல்லி பார்க்கிறான். எவ்வளவு சொன்னாலும் ராவணன் கேட்க மாட்டேங்கிறான். அப்போ அவனுடைய பூர்வ ஜன்மத்தை நினைவு மூட்டுறான். நீ இதற்கு முன்னாடி நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? ஹிரண்யகசிபுவா நீ தான் பிறந்த. அப்போ இந்த பிரபு ராமன் தான் நரசிம்மனா வந்தார். நரசிம்மனா தோன்றி உன்னை கிழிச்சவர் அவர் தான். இப்போ திருப்பி அவருடைய கையினால வதமாகணும்னு நீ ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல சுருக்க ஒரு 173 பாசுரங்கள்ல முழு ராமாயணத்தையே தொகுத்து வழங்கிடுறார் கம்பன். முழு நரசிம்மருடைய சரித்திரத்தையே தொகுத்து வழங்கிடுறார் யுத்த காண்டத்துல. அப்போ எழுத்தாப்புல ஒரு நரசிம்மருடைய ஒரு சன்னதி இருந்தது. மேட்டழகிய சிங்கர் அப்படின்னு சொல்லுவா. இன்னைக்கு போனா நம்ம சேவிக்கலாம். தாயார் சன்னதிக்கு பக்கத்துல இருக்கும். அங்க இருக்கக்கூடிய நரசிம்மர் சிரித்தது செங்கச்சியம் அப்படின்னு கம்மன் சொல்லும் போது ஹஹஹஹஹான்னு சிரிச்சாராம் அந்த நரசிம்மர். அங்க பக்தர்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கார்கள். நீங்க எப்படி இப்ப கதை கேட்கிறீர்களோ அதே மாதிரி அப்போ கம்பன் தன்னுடைய ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணக்கூடிய சமயத்துல அங்க இருக்கக்கூடிய பக்தர்களும் இதே கேட்டுண்டே இருக்கும் பொழுது அந்த ராம கதையில நடுவுல நரசிங்க பெருமானினுடைய அவதாரத்தை சொல்லி அந்த நரசிம்மர் சிரித்தார் அப்படின்னு வரக்கூடிய அதே சமயத்துல எழுத்தாப்புல இருக்கக்கூடிய ஒரு நரசிங்கர், இதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நரசிம்மர் எல்லாரும் கேட்கிற மாதிரி சிரிச்சாராம். அது சிரிச்சதுனாலே தெய்வத்துக்கு சம்மதமானது இந்த கதை. அதாவது கம்பன் அருளி செய்த இந்த ஒரு கதை தெய்வத்துக்கு சம்மதமானது அப்படின்னு ஆயிடுத்து. ஸ்ரீரங்கம்னு சொன்னதுனால இது பிரசங்காத்தான் ஞாபகம். அது தமிழ்நாட்டில் சொல்றோமே, தமிழ்நாட்டில் சொல்றதுனால கம்பனும் சேர்த்து சொல்லலாமேன்னு தோணி இந்த ஒரு கதையை சொன்னேன். வால்மீகி ராமாயணம் கொஞ்சம் வித்தியாசமா ஆரம்பிக்கிறது. முதல்ல இந்த ராமாயணத்துக்கு முன்னாடி இந்த கதையை ஒருத்தர் அருளி செய்தாரே அவரை பத்தி நம்ம பார்க்கணும். அவருக்கு தான் வால்மீகி அப்படின்னு பேர்.
வைகுண்டத்தில் இருந்தபடியே வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு ஒரு அவதாரம் எடுக்கணும் அப்படின்னு தோணிடுதான். ஏன் அவதாரம் எடுக்கணும்? இதற்கு முன்னாடி தான் அநேக அவதாரங்கள் எடுத்தாச்சே. மத்ஸ்யம், கூர்மம், வராகம் அப்படின்னு பல அவதாரங்கள் எடுத்து ஆயிடுத்து பகவானே. இவ்வளோ அவதாரங்கள் எடுத்தவருக்கு எதற்கு இன்னொரு ஒரு அவதாரம் எடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு பெரியவாள்லாம் சொல்லுவா, மானை கொண்டு மான் பிடிப்பார் போலே அப்படின்னு சொல்லுவா பெரியவர்கள்லாம். ஒரு மனுஷன் ஒரு காட்டு பக்கமாக இப்படி போயின்னு இருக்கான். காட்டு பக்கமாக போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு மானுக்கு காலில் முள் ஏறி இருக்கு. உடனே அவன் பார்க்கறான், இந்த முள் ஏறி இருக்கே, இந்த மானினுடைய கால்லேருந்து அந்த முள்ளை எடுத்து விட்டுட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு பார்க்கறான். அந்த மான் இந்த மனுஷனை பார்க்கறது பயந்து ஓடுறது தூரமா. ஏன் தூரமா பயந்து ஓடுறது அப்படின்னா, மனுஷர்கள்னாலே வேடுவர்கள் தான், இவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் கிடையாது, இவர்களுக்கும் நமக்கும் எந்த சம்மதமும் கிடையாது, இவர்களுக்கு எப்படி நம்மளை புரியும், நமக்கு ஏதோ கெடுதல் புரியதான் வந்து உள்ளார்கள் அப்படின்னு அந்த மானுக்கு பயம் வந்து ஒரு அச்சத்தோட கூட ஓட ஆரம்பிக்கிறது. அச்சத்தோட ஓடக்கூடிய அந்த மானை பார்த்து பயந்து இவனும் இன்னும் கொஞ்சம் ஓட துவங்குறான். இவன் ஓட ஓட அந்த மானும் ஓடுறது. இவன் பார்க்கறான், நம்மளோ இந்த மானுக்கு காலில் முள்ளு குத்திருக்கேன்னு தான் வந்தோம், இந்த மான் ஓட ஓட இன்னும் கொஞ்சம் வேற இந்த முள்ளு உள்ள தைக்கிறதே. மானுக்கு முதலே அதோடைய கால் தான், இல்லாட்டி புலி, சிங்கம், கரடி ஏதாவது வந்து சுலபமாக இந்த மானை அடித்து சாப்பிட்டுட்டு போயிடும். அப்படி இருக்கும்பொழுது இந்த மான் நம்மளை புரிஞ்சுக்காம ஓடுறதேன்னு ஒரு பெரிய கவலை வந்தது. சரி, நான் காப்பாற்ற பார்த்தேன், நான் எப்போ காப்பாற்ற பார்த்தோம் நீ புரிஞ்சுக்கலையோ, உன் தலையெழுத்து என்னவோ அதுபடி நடக்கட்டும் அப்படின்னு அந்த மனுஷன் போயிடலையாம். அந்த மனுஷனுக்கு ரொம்ப அதிகமான கருணை உண்டாம். அதனால அவன் பார்த்து இந்த மானுக்கு ஏன் என்னை பிடிக்கல, இந்த மான் ஏன் என்னை புரிஞ்சுக்கலன்னு யோசிக்க ஆரம்பிச்சானாம். அவன் யார் இப்படி இருப்பா, யோசிச்சு பாருங்கோ. அவனுக்கு தோணித்தான், இந்த மானுக்கு நம்மளை புரியல அப்படின்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்குமே, எந்த காரணமாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப யோசிச்சான். யோசிச்சு அவனுக்கு அப்போ புலப்பட்டு தான், மானுக்கு நான் வேற ஒரு ஜாத்தின்னு பட்டுடுத்து மனசுல. நாம் இவனோ மனுடன், நாமளோ மான், இவன் மனுஷ்ய ஜாதியை சார்ந்தவன், நான் மான் ஜாதியை சார்ந்தது, எனக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு தோணி இந்த மான் போயிருக்கு. நம்ம ஒரு வேலை பண்ணுவோம் அப்படின்னு, நான் வேற ஜாதி கிடையாது, நான் ஒன் ஜாதி தான் அப்படின்னு காண்பிக்கணும்னு மானினுடைய தோல் எல்லாத்தையும் போத்திண்டு 2 காலுக்கு பதிலாக 4 காலை நடந்து வந்து காண்பிச்சானாம். உடனே இந்த மானுக்கு அழடா, நம்மள மாதிரி இன்னொரு மான் போல இருக்கு அப்படின்னு அந்த மான் பக்கத்தில் வந்து கொடுத்தான். பக்கத்தில் வந்த உடனே இந்த மான் வேஷத்தில் இருக்கானே இந்த மனுஷன் இந்த மானை பிடிச்சி அதோடைய காலை பிடிச்சி அது காலில் இருக்கக்கூடிய முள்ளியும் எடுத்து சரி பண்ணி வைத்தியம் பண்ணி விட்டுட்டானாம். இதே தான் பகவானுக்கும் ஆயிடுத்தான். அதுதான் சொல்லுவான், மானை கொண்டு மான் பிடிப்பார் போலே அப்படின்னு. என்னன்னா, மீனா ஒரு அவதாரம் எடுத்தார், பன்றியா ஒரு அவதாரம் எடுத்தார், சிங்கமா ஒரு அவதாரம் எடுத்தார், இப்படி பலவிதமான அவதாரங்கள் எடுத்துட்டார் பகவான். எவ்வளவு அவதாரங்கள் எடுத்தாலும் இந்த அவதாரத்தினுடைய நோக்கம் ஜனங்கள் எல்லாரும் தன்னை வந்து சேரணும் என்று. ஆனா ஜனங்கள் யாரும் தன்னை வந்து சேர்ற மாதிரி காணும். அப்போ சரி, நாம் எடுத்ததோ அவதாரம், இந்த ஜனங்களின் பொருட்டு நம்ம கீழே இறங்கி இருக்கோம், ஜனங்களின் பொருட்டு நம்ம கீழே இறங்கியும் இந்த ஜனங்கள் நம்மளை புரிஞ்சுக்கலன்னா முட்டாள் ஜனங்கள் போய் தொலையட்டும் அப்படின்னு தானே தோணணும். ஆனா அவர் கருணையே வடிவமாக இருப்பதனால் அவருக்கு அப்படி விட்டுட்டு போயிடலாம்னு தோணாம, எந்த காரணத்தினால ஜனங்கள் நம்மளை புரிஞ்சுக்கல அப்படின்னு யோசிச்சு, ஓஹோ நம்ம மனுஷனா இது வரைக்கும் பிறக்கல போல இருக்கு, நம்ம இது வரைக்கும் மீனா ஆமையா வரும் பொழுது வேறன்னு தள்ளின மனுஷர்கள் நம்மளும் மனுஷன் மாதிரி சிரிச்சு அழுது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன எல்லாம் நடக்குமோ அதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நடந்து நம்ம நடிச்சு காண்பிச்சோம் அப்படின்னா அதில் ஈடுபட்டு பகவான், அதில் ஈடுபட்ட ஜனங்கள் நம்மளை கிட்ட வருவார்கள் அப்படின்னு
பகவான் திருவுள்ளம் கொண்டு ஏற்படுத்தின அவதாரமாம் இந்த ராமாவதாரம் அப்படிங்கிறது. அதனால்தான் மனுஷனா பகவான் தோன்றார். இப்படி பகவானுக்கு மனுஷ்ய அவதாரம் எடுக்கணும் அப்படின்னு தோன்றின உடனே வைகுண்டத்தில் இருந்தபடியே பிராட்டி லக்ஷ்மியின் இடத்துல மொத்த கதையும் சொல்றார். இது மாதிரிலாம் நடக்க போறது இந்த அவதாரத்துல அப்படின்னு. இந்த கதையை சொல்ல 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 லக்ஷ்மிக்கு ஒரு ஆசை வந்துடுத்து, தானும் இந்த கதையில ஒரு பங்கு வகிக்கணும் அப்படின்னு. லக்ஷ்மி உடனே பிரார்த்திக்கிறா பகவான் இடத்துல, எனக்கும் ஒரு பங்கு கொடுங்கள். பகவான் உடனே கவலைப்படாத, இந்த அவதாரத்துல நீ சீதையா இருப்ப அப்படின்னு ஒரு அனுக்கிரகம் பண்றார். சந்தோஷப்பட்டா. முழு கதையை சொல்லி முடிச்சுட்டார். இவர்கள் 2 பேர் நடுவில் நடக்கக்கூடிய இந்த உரையாடல் மூன்றாவதா ஒருத்தர் கேட்டுன்னு இருக்காராம். அவருக்கு தான் நாரதர்னு பெயர். நாரதர் முழு கதையும் கேட்டுட்டார். முழு கதையும் கேட்ட நாரதருக்கு யார்கிட்டயாவது இந்த கதையை கொண்டு போய் தெரிவிக்கணும்னு ஒரு அவஸ்தை வந்துடுத்து. இந்த கதை சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாருக்கும் புதுசாக ஏதாவது ஒரு கதை தெரிஞ்சுடுதா உடனே போய் எல்லார்கிட்டையும் சேர்த்துடணும்னு ஒரு ஆசை வரும். அதே மாதிரி நாரதர் வந்தார், நேரம் வருண லோகத்துக்கு போயிட்டார். வருணன் தான் மழை பொழியக்கூடிய ஒரு தெய்வம். ஏன் வருணன் கிட்ட போனார்னா, இந்த அவதாரத்தில் சமமா எல்லாருக்கும் பொதுவா கருணை மழையை பொழியக்கூடிய தெய்வமா இருக்கிறதுனால எந்த விதமான வித்தியாசமும் மழை பொழியக்கூடியது நீதானே அப்படின்னு வருணலோகத்துக்குள்ள போயிட்டார். வருணலோகத்தில் போய் வருணனை உட்காத்தி வச்சார். வருணதேவன் அவனும் ஒரு தேவன். வருணதேவனை அமர்த்தி அவனிடத்துல இந்த கதையை சொல்ல துவங்கினார். முழு கதையை சொன்னார். சிரிச்சு அழுது பலவிதமான பக்தி பாவத்தில் ஈடுபட்டு நாரதர் இந்த கதையை வருணனிடத்துல சொல்றார். கண்களை மூடிய வண்ணமே முழு கதையும் சொல்றார். அவருக்கு மனசுக்குள்ள பலவிதமான உற்சாகம் ஏற்பட்டிருக்கு. இந்த கதையை நம்ம சொன்னோமே, எந்த விதமா இதை வருணன் ஏத்துன்னு இருப்பான், வருணனும் சிரிச்சிருப்பான், வருணனும் அழுதுருப்பான், வருணனும் முழுக்க இந்த கதையில் ஈடுபட்டிருப்பான் அப்படின்னு நினைச்சு உருகி 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 இந்த கதையை சொல்றார். கடைசியா கண்களை திறந்து பார்த்தா ஒரு அவல காட்சி. வருணன் இந்த கதையில மொத்தமா ஈடே படாம தன்னுடைய குழந்தைக்கு மம்மு ஊட்டின்னு இருந்தான் நம் வருணன். அப்பதான் ஒரு குழந்தை பிறந்திருக்கான். அந்த குழந்தை மேலேயே அக்கறையோட இவரை அலட்சியப்படுத்தி, இந்த கதையும் அலட்சியப்படுத்தி அவன் மாட்டுக்கும் அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தான். நாரதர் பார்த்தார். உடனே ஒரு கோபம் வந்தது. சபிச்சார் நாரதர். சபிச்சார். எந்த குழந்தையின் பேர் உனக்கு இந்த கதையில ஒரு அலட்சியம் ஏற்பட்டதோ அந்த குழந்தையை நீ பிரியத்தகவது அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்தார். உடனே வருணன் பார்த்தான். விழுந்து சரணாகதி பண்ணான் வருணன். இது மாதிரி நீங்க சொல்லலாமா, இது மாதிரி நீங்க சொல்லக்கூடாது சுவாமின் அப்படின்னு சரணாகதி பண்ணான். ரிஷிகள் கொடுக்கக்கூடிய சாபம் கூட கடைசியில் ஏதாவது ஒரு நல்ல காரணத்துக்கு தான் அமையும். அதன்படியே நாரதர் சொன்னார், இந்த குழந்தை பூலோகத்தில் பிறப்பான், கவலைப்படாத, இவன் ஒரு சாமானிய பிறவிய அமைய மாட்டான். இந்த குழந்தைய கொண்டே பூலோகத்தில் இந்த கதையை நான் பிரச்சாரம் பண்ணிடுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் நாரதர். அதேபடியே அந்த வருணனுடைய புள்ள இருக்கானே, அவன் திருவன்பில் அப்படின்னு ஒரு ஊர்ல பிறக்கிறான். இந்த ஊர் திருச்சி பக்கத்துல இருக்கு. இது ஒரு திவ்ய தேசம். திரு அன்பில், அன்பில்னு சொல்றோமே, அது ஒரு திவ்ய தேசம். வடிவழகிய நம்பின்னு ஒரு பெருமாள் இருக்கார். அங்க ரொம்ப அழகா இருப்பார் அந்த பெருமாள் பார்க்கறதுக்கு. பக்கத்திலேயே இன்னொரு ஒரு திவ்ய தேசம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் பிரசித்தியான பெருமாள் அவர். அவருக்கு அப்பக்கூடத்தான் அப்படின்னு பெயர். இந்த பெருமாளுக்கு வடிவழகிய நம்பின்னு பேர். எப்படி கொஞ்சிருக்காரு பாருங்க ஆழ்வார் அந்த பெருமாளை. என்ன அழகான ஒரு பேர். சயன திருக்கோலம் படுத்துட்டு இருந்தான். ரங்கநாதர் மாதிரி இருப்பார் பார்க்கறதுக்கு. அந்த திருவன்பில்ல தான் பிறக்கிறான். அவனுக்கு ரிக்ஷன் அப்படின்னு பெயர். அவன் ஒரு வேடுவ குலத்தினுடைய ஒரு தலைவனாவே பிறக்கிறான். வேடுவ குலத்துடைய அந்த ஒரு குலத்துல பிறந்து பலவிதமான கண்டிக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் புரிந்து கொஞ்சம் கொஞ்சமா பெரிய ஆளா ஆயிடுறான். வழிப்பறி பண்றான், எல்லாரையும் அடிக்கிறான்,
நிமித்துறான். எந்த ஜந்து அந்த வழியா போனாலும் அதை கிழிச்சு தொங்க விட்டுடுறான். ஒரு பெரிய வேடுவ குலத்துக்கே தலைவனா போயிடுறான் அவன். கொஞ்சம் கொஞ்சமா அவனை நம்பி ஒரு 1000 குடில்கள் இருக்கு, எல்லாரும் வேடுவர்கள். அவன் இருக்கக்கூடிய ஊர் வழியா யாராலையுமே போயிட முடியாது. அப்படி ஒரு சிற்றரசன் மாதிரி அவன் மாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கான். யாரு? இந்த ரிக்ஷன் அப்படிங்கிறவன். ஒரு சமயம் என்ன ஆயிடுது, அவனுக்கு விவாகம் கல்யாணம் எல்லாம் ஆன பிறகு அவனுடைய மனைவிக்கு ஒரு ஆசை வருது. என்ன ஆசைன்னா, ஒரு நாகரத்ன மாலை உடுத்திக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது அவனுடைய மனைவிக்கு. ஆசை வந்த உடனே அவனுடைய கணவனிடத்துல போய் விண்ணப்பிக்கிறான், எனக்கு ஒரு நாகரத்ன மாலை எப்படியாவது பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு. அவன் சொல்றான், நாகரத்ன மாலை அப்படின்னு ஒரு மாலையை நான் கேள்விப்பட்டதே கிடையாது, இது ரொம்ப புதுசா இருக்கே என்றவுடன் அவன் அந்த மனைவி சொல்றா, உங்களுக்கு இந்த மாலையை பத்தி தெரியாதா? ஒரு பாம்பு தன்னுடைய வாழ்நாள் முழுக்க விஷத்தையே கக்காம இருக்குமாகில் உயிர் விடக்கூடிய சமயத்துல அந்த விஷம் ஒரு அழகா ஒரு ரத்னம் மாதிரி தோன்றி அந்த ரத்னத்தை கக்கி தன்னுடைய உயிரை விட்டுடும். இது மாதிரி பல ரத்னங்கள்னால கோர்க்கப்பட்ட மாலைக்கு தான் நாகரத்ன மாலை என்று பெயர். அப்படின்னா எனக்கு அது மாதிரி ஒரு மாலை வேணும்னு உடனே இவன் சொன்னா, அப்படி ஒரு மாலையே கிடையாது. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஒரு காட்டுல தான். எனக்கு தெரியாத இப்படி ஒரு கதை, எனக்கு இப்படி ஒரு மாலையே தெரியாது, பாம்புலாம் அப்படிலாம் ஒன்றும் கக்கிடவும் கக்கிடாது, எங்களுக்கு தெரியாத ஒரு கதையே நீ சொல்லாத. அந்த மனைவி சொன்னா, உங்களால முடியல அப்படின்னா முடியலன்னு ஒத்துண்டுருங்க, முடியலன்னு ஒத்துக்கோங்க, அதை விட்டுட்டு அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னு சரி கட்டாதீங்கன்னு உடனே கோபம் வந்துடுத்தி ஒரு சபதம் எடுத்துன்னான். நான் அந்த மாலையோட தான் திரும்பி வருவேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்துட்டான் இவன். உடனே வீட்டை விட்டு ஆவேசமா கிளம்பினான். ஒரு நாள் ஆயிடுத்து, 2 நாள் ஆயிடுத்து, 1 வாரம் ஆயிடுத்து, 2 வாரம் ஆயிடுத்து. ஒரு காடா போய் ஒரு மேடா போய் எல்லா காட்டிலையும் இருக்கக்கூடிய எங்கெங்கெல்லாம் பாம்பு இருக்கோ எல்லா பாம்பு புத்துக்குள்ளேயும் போய் கையை உள்ள விட்டு அந்த பாம்பை கிழிச்சு அதற்குள்ள எங்கேயாவது ரத்னம் இருக்கான்னு பார்த்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வேடுவர்களோட ஒரு கூட்டம் போட்டு அவர்களிடத்துல கேட்டு அவர்கள் பலவிதமான பாம்பை கிழிச்சு தொங்க விட்டு இது மாதிரி என்னென்னமோ நடக்கிறது. 2 வாரம் ஆயிடுத்து, எங்கேயுமே இப்படி ஒரு மாலை கண்ணுக்கு படவே படலை, புதுசா இருக்கு. பார்க்கக்கூடியவர்கள்லாம் சொல்றார்கள் இப்படி ஒன்று கிடையவே கிடையாது. இவனுக்கு புரியல, நான் எந்த மூஞ்சியை வச்சு நான் வீட்டுக்கு போவேன், அவகிட்ட சபதம் வேற எடுத்திருக்கேன், என்னால் வெறுங்கையோட போக முடியாது அப்படின்னு கடைசியா இவன் பார்த்தான். என்ன பண்ணுறதுன்னு தலைக்கு மேலே கையை கூச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கும் பொழுது அங்கே பகவன் நாமம் கேட்டுண்டே சீதாராம் சீதாராம் அப்படின்னு பகவானினுடைய நாமத்தை கேட்டுண்டே ஒரு ரிஷி வரார். அவரை பார்த்தாலே சூரியனுக்கு கைகால் முளைச்சா மாதிரி இருக்கு, அவ்வளவு தேஜஸ்வியா இருக்கார் அந்த ரிஷி. பொதுவா இது மாதிரி யாராவது ஒருத்தரை பார்த்தா உடனே விழுந்து சேவிச்சுடணும். எப்பேற்பட்ட மகானினுடைய ஒரு தர்ஷனம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு விழுந்து சேவிக்கிறது போக, இடம் விட்டு கையை கூச்சின்னு நிற்கிறது போக, நம்மளுடைய பாக்கியத்தை எண்ணி கன்னத்துல போட்டுக்கிறது போக, அவர் வரும்பொழுது அவர் வந்துட்டு நடந்துட்டு போற இடத்துல இருக்கக்கூடிய மண் எடுத்து தலையில போட்டுக்கிறது போக, அவரை பிரதட்சணம் பண்ணுறதெல்லாம் போக, இது எதுவுமே அவன் கண்ணில் தென்படலையாம். அவருடைய கழுத்துல என்னமோ ஒன்று மினுக்கிறதாம், அதான் அவன் கண்ணில் தென்பட்டுதான். உடனே அவன் பார்த்தான், அந்த ரிஷியை அழைச்சு கேட்டான், சாமி நீங்க யாரு? உங்க கழுத்துல ஒரு மாலை ஒன்று இருக்கு, இது வரைக்கும் இப்படி ஒரு ரத்னத்தை நான் பார்த்ததே கிடையாது, இது என்ன ரத்னம்? இது நான் மனசுக்குள்ள ஒன்றுன்னு தோணுறது அதுவாக தான் இருக்கும் நினைக்கிறேன், நீங்க எனக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க, ரொம்ப புதுசா இருக்கு இது என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஏது உங்களுக்கு? துளசி மாலை தானே போட்டுப்பீங்க, துளசி மாலையினால அலங்கரிக்க வேண்டிய இந்த கழுத்தை ஏதோ ஒரு ரத்னத்தினால அலங்கரிச்சிருக்கீங்களே, இது என்னது? உடனே அவர் சொன்னார், அப்பா
உன் பேர் என்ன? என் பேர் ரிக்ஷன். அப்பா இது கேளு நான் சொல்றத. இதுக்கு நாகரத்ன மாலைன்னு பெயர். இது அவரும் கதை சொல்ல ஆரம்பிச்சார். ஒரு பாம்பு விஷத்தை கற்கலை அப்படின்னா அந்த பாம்பினுடைய விஷம் எல்லாம் திரண்டு வந்து ஒரு ரத்தமா ஆகி அந்த பாம்பு அந்த ரத்னத்தை கக்கிட்டு போயிடும். பக்கத்து ராஜ்யத்துல இது மாதிரி கதை சொன்னேன், ராமாயணம். அதற்கு அந்த ராஜா என்னுடைய பக்தன் உருகி கேட்டான் இந்த கதையை. கடைசியா போகும்பொழுது எனக்கு இதை சமர்ப்பிச்சான். இது எதுவுமே எனக்கு பெருசு கிடையாது, எனக்கு இதெல்லாம் அலட்சியம்தான். ஆனா என்னுடைய பக்தன் அளித்தது, இது என்னுடைய பக்தன் அளித்தது அப்படிங்கிறதுனால நான் அதை உகப்பா இதை நான் ஏத்துன்னு இருக்கேன். உடனே அவன் சொன்னான், சாமி இது உங்க கழுத்துக்கு அவ்வளோ நல்லால சாமி, அவ்வளோ எடுப்பா இல்லை. அவர் சொன்னார், அது எனக்கும் தெரியும்பா, என்னுடைய கழுத்துக்கு அலங்காரமா பெண்கள் மாலை இட்டுக்கிறது மாதிரி, நெக்லஸ் போட்டுக்கிற மாதிரி, செயின் போட்டுக்கிற மாதிரி அலங்காரமா இதை நான் உடுத்திக்கல. ஒரு பக்தன் கொடுத்துருக்கான், அந்த பக்தனின் பொருட்டு நான் அதை உடுத்தின்னு இருக்கேன், அவ்வளவுதான். அது சரி, துளசி மாலை போட வேண்டிய கழுத்துல போய் எதுக்கு சாமின்னு நான் மாலை? அதான் சொல்லிட்டேனேப்பா, என்னுடைய பக்தனுக்காக. எதற்குப்பா இப்படி மாற்றி மாற்றி இந்த மாலையை பற்றியே விசாரிச்சுட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும்? நல்ல வேலை கேட்டீங்க சாமி, என்னுடைய வேலை ரொம்ப சுலபமாக போயிடுது. எனக்கு அந்த மாலை வேணும் சாமி, எனக்கு அந்த மாலை வேணும் அப்படின்னு நடந்த கதையெல்லாம் சொல்கிறான். என்னுடைய மனைவிக்கும் எனக்கும் ஒரு பெரிய கூச்சல் ஏற்பட்டுடுத்து. கல்யாணமான நாளாக எனக்கும் அவளுக்கும் ஒரு அபிப்பிராய பேதமே வந்தது கிடையாது. இது ஆங்கிலத்தை சொல்லுவாங்களே, we both are always on the same page அப்படிம்பார்கள். அது மாதிரி நானும் அவளும் எப்பொழுதுமே ஒரே மாதிரியே சிந்தனை பண்ணுவோம், ஒன்னே யோசிப்போம், ஒன்னே பேசுவோம். அது மாதிரி ஒரு ஒற்றுமை எங்களுக்குள்ள. ஆனால் கொஞ்ச நாளாக நான் அவளை பார்க்க கூட இல்லை. இந்த மாலை ஒன்று வேணும், இந்த மாலை வந்தாதான் நீ திருப்பி என் வீட்டுக்குள்ளே வரலாம் அப்படின்னு அவள் சொல்லி வீட்டுக்கு வெளில என்னை தள்ளி கதவை சாத்திட்டா. நானும் அவளை பார்த்து 2 வாரமாக எடுத்து அவளை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல. அதனால எனக்கு அந்த மாலை வேணும். உங்களுக்கு அழகாக துளசி மாலை ஒன்று பண்ணி உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். நீங்கள் அந்த துளசி மாலை வச்சுக்கோங்க. இது மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிறது ரிஷிகளினுடைய வழக்கம் கிடையாது. உங்களுக்கு ஜபம் பண்ணிக்கும் போது ஒரு எண்ணிக்கை தேவைப்படும். அதற்காக 54 இல்லை 108 கொண்டு ஒரு மாலையை நான் தொடுத்து தரேன். உங்களுக்கும் ஜபத்துக்கு சௌகரியமாக இருக்கும். அதை விட்டுட்டு இந்த நாக ரத்ன மாலையை வச்சு நீங்கள் என்ன ஜபமாக உருட்ட முடியும்? இது வரைக்கும் ரத்ன மாலைனா வச்சு யாரும் உருட்டியும் நானும் பார்த்ததே கிடையாது. அதனால நான் சொல்கிறத கேளுங்க, அந்த மாலையை எனக்கு கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு பதிலுக்கு துளசி மாலையை கொடுத்து விட்றேன். அவர் சொன்னார், இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லைப்பா, என்னுடைய பக்தன் ரொம்ப கோவிச்சுப்பான், அவனுக்காக தானே நான் சொல்லிட்டேன், ஜபத்துக்காக இல்லை, என்னுடைய கழுத்துக்காக கிடையாது, அவனுக்காக தான். இவன் சொன்னான், திருப்பி திருப்பி கேட்டான். அவர் இசையறதா தெரியல. அந்த இடத்த விட்டு அவர் கிளம்புற மாதிரி கிளம்பினார். இவன் துவனி மாறிடுத்து. சாமி நான் கேட்குற மாதிரி கேட்குறேன், நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுத்துருங்க, இல்லாட்டி நடக்கிறதே வேற. என்னப்பா அது, என்னை பார்த்து இப்படிலாம் பேசுறியப்பா? நான் கம்சனுடைய சபைக்கு போயிருக்கேன், ராவணனுடைய சபைக்கு போயிருக்கேன், என்னை பார்த்து இப்படி பேசுறிய நீ? சாமி நான் சொல்றதை நீங்க கேட்கலன்னா நீங்க என்ன பண்றேன் பாருங்க அப்படின்னு தரன்னு இழுத்துன்னு போனா ஒரு மரத்தோடைய மரமா வச்சு கட்டிட்டான் அவர். கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அப்படின்னு இங்க தோன்றின மதுர கவிகள் பாடினாரே நம்மாழ்வாரின் பொருட்டு. அப்படி கண்ணனை ஒரு உரலோட வச்சு அவ அம்மா கட்டினா மாதிரியே இங்க நாரத எந்த பகவான பக்தி அப்படிங்கிற கயிறை கொண்டு தன்னுடைய ஹிருதயத்தில் கட்டியிருக்காரோ அந்த நாரத ஒரு சாமானிய கயிறை கொண்டு ஒரு மரத்திலேயே கட்டிட்டான். நாரதருக்கே தூக்கி வாரி போட்டுடுத்து. நம்ம யார் முகத்துல நீங்க முழிச்சோன்னு தெரியலையே, இப்படி ஆயிடுத்தே. என்னப்பா நீ ஒரு சாதுவை பார்த்து விழுந்து சேவிக்கிறத விட்டுட்டு இது மாதிரி என்ன ஒரு மரத்தோட மரமா பிடிச்சு கட்டுறையே, நீ யாரு? நீ யாருக்கு பிறந்திருக்க?
நீ காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்ல அப்படின்ன உடனே அவன் ஆரம்பிச்சான். காலத்தால எழுந்துப்ப சாமி, சூரியன் உதிச்சு ஒரு 2-3 மணி நேரத்துக்குள்ளே எழுந்துட்டுருவேன், எப்படியாவது கஷ்டப்பட்டாவது எழுந்துட்டுருவேன். ஒரு 9-10 மணிக்கெல்லாம் எழுந்துட்டுருவேன். எழுந்துட்ட உடனே ஒரு 10:30 மணிக்கு பல் தேய்ப்பேன். இந்த நடு 6 மணி நேரம் எனக்கு முயல் கறினா ரொம்ப பிடிக்கும். அதுவும் பல் தேய்க்கிறதுக்கு முன்னாடி முயல் கறி ருசிக்கிறதுங்கிறது தனி ருசி. அதனால என்ன பண்ணுவேன், எழுந்த உடனே எங்கேயாவது ஓடி போய் ஒரு கல்லை கொண்டு வந்து முயல் தலையில் போடுவேன். அந்த முயலை முதல்ல ருசிப்பேன். அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்கான். சாயங்காலம் வேலை ஆயிடுச்சுன்னா இந்த பக்கமாக யாராவது போனாங்கன்னா அவங்கள அடிக்கிறது, வழிப்பறி பண்ணுறது, இப்படியே தான் என்னுடைய வாழ்க்கை. நாரதர் சொன்னார், பொதுவாக தப்பு பண்ணவனுக்கு, ரொம்ப பெரிய தப்பு பண்ணவனுக்கு அந்த ஜென்மத்தில் கஷ்டமும் சௌக்கியமும் நல்லதும் கெட்டதும் இந்த ஜென்மத்திலே நமக்கு கிடைக்கும். நமக்கே நிறையா நல்லது நடக்கிறது, நமக்கே நிறையா கெடுதல் நடக்கிறது. அப்போ என்னைக்காவது தோணி இருக்கா, அப்புறம் ஸ்வர்க்கம்னு ஒரு லோகம் எதற்கு, நரக்கம்னு ஒரு லோகம் எதற்குன்னு யாருக்காவது தோணி இருக்கோ? ஸ்வர்க்கம் நரக்கம்னா சத்தியம், அப்படிலாம் தோணி இருக்கோ? எதற்கு, எப்படி இந்த ஸ்வர்க்கம் நரக்கம் லோகங்கள்லாம் இருக்கு? எதற்காக இருக்குன்னா, ஒரு அளவுக்கு தான் சௌக்கியமோ கஷ்டமோ இந்த உலகத்தை நம்மளால அனுபவிக்க முடியும். ரொம்ப நிறைய பாபம் பண்ணியிருக்கோம், ரொம்ப நிறைய நல்லது பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஜீவனுக்கு இந்த லோகத்திலே சௌக்கியமோ கஷ்டமோ ஏற்படுறதுக்கு பதிலாக இன்னொரு லோகத்துக்கு கூட்டுண்டு போயிடுவார்கள். எப்படிங்க, ரொம்ப பெரிய தப்பு பண்ணால் ஜெயிலுக்கு கூட்டுண்டு போய் ஒரு தண்டனை கொடுத்து ஜெயிலில் நம்ம ஒரு சிறைவாசம் அனுபவிக்கிறோமோ, அதே மாதிரி நரக்கத்துக்கு கூட்டுண்டு போயிடுவார்கள், அதே மாதிரி ஸ்வர்க்கத்துக்கு கூட்டுண்டு போயிடுவார்கள். அங்கே போய் நம்ம பண்ண நல்லதுக்கு எல்லாத்துக்கும் சரி சமமாக அங்கே காலம் நம்ம வாழ மாட்டோம், கொஞ்சோண்டு பேலன்ஸ் இருக்கும். அந்த பேலன்ஸோட திருப்பி நம்மளை இந்த உலகத்தில் விட்டுருவார்கள். திருப்பி இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டே இருக்க வேண்டியதான், இப்படி போயிட்டே இருக்கும். அதில் 28 நரகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 28 விதமான நரகங்கள். எந்தெந்த பாப்பத்துக்கு எந்தெந்த நரகம்னு பெருசா தர்மசாஸ்திரங்கள்லாம் சொல்லுறது. அதில் நாரதர் சொன்னார், பொதுவாக ஒரு ஜீவனுக்கு 1 மணி நேரம், 1 நாள், 10 நாள் அந்த நரகத்தில் இருந்தால் போரும். அந்த வேதனையே தாங்கவே முடியாது. அவன் பண்ண மொத்த பாபம் கரைச்சிடுவான் அந்த 10 நாள் வாழ்க்கையிலேயே. ஆனால் நீ எவ்வளவு பாப்பங்கள் பண்ணியிருக்க அப்படின்னா, ரிக்ஷா 28 நரகத்திலையும் பர்மனன்ட் சீட்டு வாங்கியிருக்க போல இருக்கேப்பா. அவ்வளவு பாப்பங்கள் நீ பண்ணியிருக்க. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உன்னுடைய செயல்கள் எல்லாமே பாப்பமாகவே அமைஞ்சிருக்கே. அப்படி இருக்கும் பொழுது நீ என்ன பண்ண போற? எப்படி இந்த பாப்பத்தை நான் தொலைச்சிக்க போற? ரிக்ஷன் பார்த்தான். பொதுவாக பாப்பம் புண்ணியம் இது எதுலையுமே அவனுக்கு விசுவாசமே கிடையாது. இது எல்லாத்தையும் உதறிட்டு வரக்கூடியவன் அவன். ஆனால் சொல்லக்கூடியவருடைய சாநித்தியம்னு ஒன்று இருக்கணும். சொல்ல வேண்டியவர் சொன்னால் கேட்க வேண்டியவனும் கேட்டுடுவானாம், கேட்காதவனும் கேட்பானாம். அவனுக்கு என்னமோ மனசில் படுறது இவர் உண்மையை தான் சொல்கிறாரோன்னு. அதனால அவன் திருப்பி பேச ஆரம்பித்தான். இது எதுவுமே நான் என் பொருட்டு பண்ணிக்கிறதே கிடையாது. இது எல்லாமே என்னுடைய மனைவி மக்கள் பொருட்டு தான் பண்ணுறேன். என் பொருட்டு நான் என்ன காரியம் பண்ணி அதனால என்ன ஒரு பாப்பம் வருதோ அதுவானா நான் நரக்கத்தில் போய் அனுபவிச்சுக்கிறேன். ஆனால் 99 விழுக்காடு 99% என்னுடைய மனைவி மக்களின் பொருட்டு தான் நான் பண்ணக்கூடிய பாப்பங்கள். அதனால நான் அந்த பாப்பத்துக்குன்னா நான் அனுபவிக்க கூடாது, அதெல்லாம் அவங்களுக்கு தான் சொந்தம். இது கேட்டார் நாரதர். இது நன்னா இருக்கு நீ சொல்றது, லாஜிக்னு சொல்லுவாள், யுக்தி. நீ சொல்றது யுக்திக்கு வேணா சம்மதமா இருக்கு. ஆனா அதற்கு முதல்ல உன் மனைவி மக்கள் எல்லாரும் சம்மதிக்கணுமே. ரிக்ஷன் பார்த்துட்டே இருந்தான். அதெல்லாம் சம்மதிப்பா, வேணா போய் ஒரு 8 கேட்டுன்னு வந்துவிட. அவன் பார்த்தான், நீங்க இங்கேருந்து கிளம்பணுங்கிறதுக்காக என்ன நீங்க கிளப்புறீங்களா? இல்லப்பா, நான் இங்கேயே இருக்கேன், நீ போய் கேட்டுண்டு வா. ரிக்ஷன் கிடுகிடுன்னு ஓடினா. வாசலுக்கு போனா பூர்ண கும்பம் கொடுத்து வரவேற்பு பண்றா அவனுடைய மனைவி. ஏன்னா சொன்ன சொல்ல மீற மாட்டார். எப்போ அவர் வீட்டுக்கு நான் இந்த நாகரத்ன மாலை இல்லாம வரமாட்டேன்னு சொன்னாரோ, எப்போ திருப்பி வீட்டுக்கு வந்திருக்காரோ அப்போ கண்டிப்பா இந்த மாலையோட தான் அவர் வந்திருக்கானம்
அதனால இந்த மாலையை அவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கிறா. போனவுடனே அவள் கேட்குறா, என்னங்க எனக்கு தெரியுங்க, உங்களை மாதிரி யாருங்க வருவாங்க, மாலை எங்கெங்க அப்படின்ன உடனே அவர் சொன்னா, மாலை கிடச்சுடுத்துமா, நீ எனக்கு 2-3 கேள்வி ஒண்டி கேட்டனா நான் மாலையை கொடுத்துருவேன். என்ன கேள்வி? இந்த புண்ணியம் பாப்பம் இதெல்லாம் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணா. புண்ணியம்னா என்ன, பாப்பம்னா என்ன, எந்த காரியம் பண்ணுறதுனால நம்மளுடைய மனசு ஜிலுஜிலுன்னு ஆறுதோ அதற்கு புண்ணியம்னு பேர். எது பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய சாட்சின்னு சொல்கிறோமே, மனசாட்சி மனசாட்சின்னு, உள்ளுக்குள்ளே ஒருத்தர் உட்காந்துருக்கார் பகவான்னு, அவர் நம்ம நல்லது பண்ணால் சந்தோஷப்படுறார், கெடுதல் பண்ணால் கஷ்டப்படுறார். அவர் உள்ள சந்தோஷப்படும் பொழுது நம்மளும் சந்தோஷப்படுறோம், அவர் உள்ள கஷ்டப்படும் பொழுது நம்மளும் கஷ்டப்படுறோம். எந்த காரியம் பண்ணும்பொழுது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியவர் கஷ்டப்படுறாரோ அதற்கு பாபம்னு பேர்னு இவனா நிறைய உபன்யாசம்லாம் பண்ணுறான் நாரதருடைய ஒரு வைபவத்தின் பேரில். கடைசியாக அவன் சொன்னான், உனக்காக தான் நான் முக்காவாசி பண்ணியிருக்கேன் பாப்போம், அந்த முக்காவாசி பாவத்தையும் நீயே எடுத்துன்றியா அப்படின்ன உடனே அவ சொன்னா, இது நல்ல கதையாக இருக்கே, நான் ஒன்றும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வரல, நீங்கள் தான் தினந்தோறும் என் வீட்டு வாசலில் வந்து என்னை கல்யாணம் கட்டிக்கன்னு சொன்னீங்க. அது ஒண்டி இல்லாமல் உன்னுடைய கடைசி நாள் வரைக்கும் உன்னுடைய கண்ணுலேருந்து ஒரு துளி கண்ணீர் வராதபடி நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னது நீங்கள். அந்த வாக்கை காப்பாற்றணுங்கிறதுக்காக நீங்கள் பண்ணக்கூடிய செயல்கள்லேருந்து வரக்கூடிய பாப்பத்துக்குன்னா நான் ஜவாப்தாரியாக ஆக மாட்டேன், அது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் ஜவாப்தாரி. தலைக்கு மேலே ஒரு கையை வச்சுன்னா போய் அவள் அம்மா அப்பாவை பார்த்தான். திருப்பி உபன்யாசம் பண்ணான். உபன்யாசம் பண்ண பிறகு அவள் அம்மா அப்பா சொன்னா, இங்கே பாரு, ஒரு குழந்தை ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த உடனே சின்னவனாக இருக்கும்பொழுது அவனை வளர்க்கும் பொழுது பலவிதமான செயல்கள் அந்த அம்மா அப்பா பண்ணுவார்கள். அதில் நிறையா புண்ணியம் இருக்கும், நிறையா பாப்பம் இருக்கும், அதெல்லாம் அவர்களை தான் போய் சேரும். இதுவே அவன் வளர்ந்ததுக்கு பிறகு அந்த அம்மா அப்பாவை பார்த்துக்கிறதுக்காக எந்தெந்த செயல்கள்லாம் புரியிறானோ அதில் வரக்கூடிய புண்ணியம் பாவம் எல்லாம் அவனுக்கு தான் போய் அடையுமே வழியா அவன் அம்மா அப்பாவை போய் அடையாது அப்படின்னோடனே 2வது கையும் எடுத்து வச்சுன்னா குனிஞ்ச தலையா நேரம் வந்தான் இந்த நாரதரை பார்க்கறதுக்கு. நாரதரை பார்த்த உடனே நாரதர் சிரிச்சுட்டே நடந்தது எல்லாத்தையும் பார்க்காமையே சொல்றார், அம்மா அப்பா எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாளா, எல்லா பாப்பமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டாளா அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்கிறார். ஆமா அப்படிங்கிறான். ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டான். அவருடைய சன்னிதான விசேஷம், சாநித்தியம்னு சொல்றோமே, அவருடைய விசேஷம். அவர் பக்கத்தில் போன உடனே அவனுடைய மனசு, கலங்கின மனசு கூட புதிதாக ஆயிடுறது, அதுவும் கூட புனிதமாக ஆயிடுறது. இந்த மாதிரி விசேஷமான இடங்களுக்கு சந்நிதின்னு சொல்லுவோம். சன்னதினாலே ஒருத்தருடைய இருப்பிடம்னு அர்த்தம். ஆனால் இங்கெல்லாம் வரும்போது தான் சந்நிதின்னு எழுதி போடுறோம். ராமர் சன்னதி, தாயார் சன்னதி, ஹனுமான் சன்னதி, கருடன் சன்னதி, ஆண்டாள் சன்னதி அப்படின்னு எழுதி போடுறோம். நாரதரினுடைய ஒரு சந்நிதி விசேஷம், சாநித்திய விசேஷம். அங்கே வந்த உடனே அவனுக்கு தான் பண்ண தப்பை எல்லாத்தையும் உணரான். உணரின உடனே அதற்கு ஒரு பிராயச்சித்தம் கேட்கிறான் அவன். நான் எப்படி இந்த தப்புல இருந்துனா நான் வெளி வருது, நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு கருணை பண்ணுங்களேன் அப்படின்னு ஓன்னு அழறான். ஓன்னு அழுத உடனே நாரதர் சொன்னார், இது பெரிய கஷ்டம் கிடையாது, முதல்ல என்னை கட்டி போட்டிருக்கே அதுலேருந்து என்னை முதல்ல விடுவிச்சான். விடுவிச்ச உடனே நாரதனுடைய வலது காதை வாங்கிண்டு ராம 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 அப்படின்னு ராமநாமம் உபதேசம் பண்ணார். இவன் வாங்கிட்டான். நான் வேற என்ன பண்ணணும்? பஞ்ச அக்னிக்கு நடுவில் உட்காந்து தியானம் பண்ணணுமா, தலைகீழ நிற்கணுமா, சாப்பிடாம இருக்கணுமா, ஜலத்துக்குள்ள போய் வெகு காலம் தபஸு பண்ணணுமா, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, என்ன பண்ணணும்னு நீங்க சொன்னாலும் அதை பண்ணறதுக்கு தயாராக நான் இருக்கேன். அவர் சொன்னார், நீ எதுவுமே பண்ண வேண்டாம்ப்பா, நான் இப்போ உனக்கு ஒரு மந்திரம் சொல்லியிருக்கேனே, ஒரு நாமம், அதை நீ சொல்லிண்டே இரு, அதுவே போதும். இது போதுமா? இது போதும். இதை நான் எப்படி சொல்லணும்? குளிச்சுட்டு சொல்லணுமா, சுத்தமாக சொல்லணுமா, எச்சல் பண்ணாமல் சொல்லணுமா, தீட்டு இல்லாத காலங்களில் சொல்லணுமா,
காலங்காலத்தால் 4 மணிக்கு தான் சொல்லணுமா, சூரியன் இருக்கக்கூடிய காலத்தில் தான் சொல்லணுமா, ஒன்று ஒன்றா கேட்கிறான். அவர் சொன்னார், நீ இதை எந்த காலத்தில் வேணா சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம், எப்போ வேணா சொல்லலாம். சுத்தமாக இருக்கும் பொழுதும் சொல்லலாம், தீட்டான காலத்திலையும் சொல்லலாம், எச்சல் பண்ணியும் சொல்லலாம், எச்சல் பண்ணாமலும் சொல்லலாம், எந்த இடத்துலையும் சொல்லலாம். ஸ்ரீ குருஜி இந்த ராமநாமம் எந்த இடத்துல வேணா சொல்லலாம்ங்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவார். நீ உன்னுடைய டாய்லெட்டில் உட்காந்து, சௌச்சாலயத்தில் கக்கூஸில் உட்காந்து கூட சொல்லலாம் அப்படிம்பார். அவ்வளவு பெரிய நாமம். எந்த இடத்துல வேணா சொல்லலாம், யாரு வேணா சொல்லலாம், எந்த காலத்திலையும் சொல்லலாம். சூரியன் உதிச்ச உடனே தான் சொல்லணும், காலையில் 4லேருந்து 5 மணிக்கு தான் சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது. நடுராத்திரி கூட சொல்லலாம், எல்லா காலத்திலையும். இந்திய தேசத்தில் தான் சொல்லலாம், பக்கத்தில் போனால் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. எல்லா தேசத்துலையும் சொல்லலாம், எல்லா காலத்திலையும் சொல்லலாம். இன்னார் தான் சொல்லலாம், இன்னார் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. யாரு வேணா சொல்லலாம், எப்போ வேணா சொல்லலாம். இன்னும் சொல்லணும்னா எப்பவுமே சொல்லணும். இதை நம்ம இப்படி திருப்பி போட்டுடலாம். எல்லா காலத்திலையும் சொல்லலாம், எல்லா தேசத்திலையும் சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம். அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு கதாபாத்திரத்தை வரிக்கிறார். இப்படி ஒரு கதாபாத்திரம், பலவிதமான பாப்பங்கள் பண்ண ஒரு கதாபாத்திரத்தை வரிச்சு அவங்கிட்ட நாமத்தை கொடுக்க வேண்டிய காரணம் இதுக்கு தான். அவனே சொன்னான்னா நமக்கு என்ன கேடு, நம்மளே சொல்லலாமே அப்படிங்கிறதுக்கு தான். அந்த நாமத்தை வாங்கிண்டான். நாமத்தை வாங்கின உடனே அதை ஒரு வாட்டி சொல்லி காண்பி அப்படிங்கிறார். அதை ஒரு வாட்டி அவன் சொல்லி காண்பிக்கணுமே. எப்பயுமே ஒரு நாமத்தை குருநாதர்கிட்டேருந்து வாங்கிண்டா நம்ம சொல்லி காண்பிக்கணும், நம்ம சரியாக வாங்கிட்டு இருக்கோமா அப்படின்னு பார்ப்பார் அந்த குருநாதர். அவன் வாங்கிண்ட அந்த நாமத்தை, ராமநாமம் தானே வாங்கிண்டான், ராம 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 சொல்லி காண்பிச்சான். அவன் சொல்லி இப்படிதானே இந்த நாமம் தானே கொடுத்தார், அவன் சொல்லணும். இப்போ அவன் சொல்றான், மாம 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 அப்படின்னா. நாரதர் பார்த்தார், சிரிச்சுண்டார். அது மாமா கிடையாது, ராமா. ராம ராம ராம. அவன் சொன்னான், லாம லாம லாம. லாமாவும் இல்லை, மாமாவும் கிடையாதுப்பா, ராமா. ராமா சொல்லு, ராமா சொல்லு. பாம பாம பாம. ஐயோ என்னப்பா இது, ரொம்ப சுலபமான அக்ஷரம், 2 அக்ஷரம். இங்கே உள்ள எழுதியிருக்கேன், இராமா என்று 2 எழுத்தினாலே அப்படின்னு ஆஞ்சநேயருடைய சன்னதியில் மேலே எழுதியிருக்க. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே அப்படின்னு எழுதியிருக்கேன். இராமா என்று 2 எழுத்து. அந்த 2ங்கிறதுக்கு தான் மேலே எல்லாமே 2 வந்துட்டே இருக்கும். பின்னாடி ஒரு நாள் அந்த பாசுரத்தை எடுத்து பார்க்கலாம். 2 அக்ஷரம் உடையது. அதுலேயும் சில அக்ஷரங்கள்லாம் சில பேர்களால் தான் சொல்ல முடியும். நன்னா வடமொழி தெரிஞ்சாதான் இதெல்லாம் சொல்ல முடியும். தமிழ் தெரிஞ்சாதான் இதெல்லாம் சொல்ல முடியும். தமிழர்களாக இருந்தது தமிழ் அப்படின்னு சொல்லவே கூடாது. மீதி மாநிலத்துக்குனா போனால் அவர்களுக்கு ழ ஓ வரவே வராது இல்லையா? ஆனால் எல்லாருக்கும் வரக்கூடிய 2 அக்ஷரம் ர ம அப்படிங்கிற இந்த 2 அக்ஷரம். இந்த 2 அக்ஷரம் அவன் வாயில வரல. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்கிறார் நாரதர். எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தும் வரல என்றவுடன் இந்த ரிக்ஷனுக்கு ஒரு பெரிய தோய்வு வந்துடுத்து. தலையில அடிச்சேன்னா நான் எவ்வளவு பாபம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சுலபமான இந்த ஒரு ராமநாமம் என்னுடைய வாயில வரலே அப்படின்னு ஓன்னு அழுதான் இந்த ரிக்ஷன். ஓன்னு அழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மரத்தில் போய் முட்டின்னா, இந்த மரத்தோட முட்டின்னு நான் சாகிறேன் அப்படின்னா. நாரதருக்கு ஒரு ஸ்பார்க் தட்டித்து, எதில் முட்டிக்கிறேன்னு சொன்ன, மரத்தில் அப்படின்னா. அந்த இத்துல எடுத்துடேன் அப்படின்னா. சொல்லு, மரத்துலேருந்து இத்துல எடுத்தா என்ன இருக்கும்? மர. திருப்பி சொல்லு மர, திருப்பி சொல்லு மர. எந்த மரத்தில் முட்டிக்கிறேன்னையோ அம்பி அந்த மரத்துக்கு கீழே உக்காந்துக்கோ. அந்த மரத்துக்கு கீழே உக்காந்துட்டு மரன்னே சொல்லின்று ஒன்றும் கவலையே இல்லை. சரின்னு நாரதர் அந்த பக்கம் போயிட்டார். இந்த பக்கம் இந்த ரிக்ஷன் உக்காந்துன்னா மரன்னு தான் சொல்ல ஆரம்பிச்சான். என்னோட சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்க, மராம ராம 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 ரா
ராம 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 அப்படின்னு ராமநாமம் எவ்வளவு நாட்கள் சொன்னா அப்படின்னு தெரியாது. ஒன்னே ஒன்று அடையாளமாக சொல்றது வழக்கம். கிராத்தோ பூத் முனிஸ்ரேஷ்டா வால்மீகிரிதி விஸ்ருதா அப்படின்னு அவனை சுற்றி ஒரு மண் புத்து வந்து கொடுத்தான். மண் புத்துக்கு வடமொழியில் வல்மீகம் அப்படின்னு பேர். அவனை சுற்றி ஒரு மண் புத்து வந்து உடனே பக்கத்தில் வருண பகவான் வந்து ஒரு மழை பொழிந்த உடனே அந்த மண் புத்து கலைஞ்சு அதுலேருந்து வெளில வந்தான். அந்த மண் புத்துக்கு வல்மீகம், அதுலேருந்து வெளில வந்ததுனால வெளியில் வந்தவருக்கு வால்மீகி அப்படின்னு ஒரு பெயர். வால்மீகி முனிவர் ஆயிட்டார். அதே ஜென்மத்திலே முனிவர் ஆயிட்டார். ரொம்ப பெரியவர் ஆயிட்டார். முனிவர்கள் மத்தியிலே ரொம்ப சிரேஷ்டமானவரா உத்தமமானவரா ஆயிட்டார் வால்மீகி. திருப்பி அந்த அந்த ஜென்மம் கழிந்து திருப்பி புனிதமான ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறந்து ஒரு பெரிய முனிவேடத்தோடு இருந்தார் அப்படின்னு இல்லாமல் ராமநாமத்தினுடைய ஏற்றம் நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ராமநாமம் சொல்ல துவங்கினோம் என்றால் அந்த கணமே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் ஏற்பட்டு ஒரு உன்னதமான ஒரு பதவியை அந்த ஜென்மத்திலே நாம் அடைவோம் அப்படிங்கிறது காண்பிக்கிற மாதிரி இந்த வால்மீகியினுடைய சரித்திரம் அமைஞ்சது. வால்மீகி ராமநாமம் சொல்லி 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 அவருடைய மனசில் அவ்வப்பொழுது சில கேள்விகள்லாம் வர ஆரம்பித்தது. என்ன கேள்வி அப்படின்னா, இருக்கக்கூடிய சகலவிதமான கல்யாண குணங்கள் நற்குணங்கள் உடையவன் எவனாவது ஒருவன் இருக்கானோ 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 அந்த நற்குணங்கள் உடையவனிடத்துல நாம் ஈடுபடணுமே அப்படின்னு வால்மீகிக்கு அவ்வப்பொழுது மனசுல கேள்வி தோணித்து. இது மாதிரி கேள்வி தோணித்து அப்படின்னா நம்ம குருநாதரை ஆசிரியித்து அந்த குருநாதர் இடத்துல போய் தானே இந்த கேள்விக்கு நம்ம ஒரு தெளிவு பெறணும். வால்மீகி பார்த்தார். நம்ம நாரதரை போய் அணுகி நம்ம நாரதர் இடத்துலேருந்து கேட்கணுமே அப்படின்னு நினச்சுட்டே இருக்கும் போது தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக் விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகீர் முனி புங்கவம் இப்படிதான் வால்மீகி ராமாயணம் ஆரம்பிக்கிறது. தபஸ்வாத்தியாய நிரதம். எந்த வால்மீகி முனிவர் நாரதரை போய் அடைந்து நாரதரிடத்துல கேள்விகள்லாம் கேட்டு தெளிவு பெற்று வரணும்னு நினைச்சாரோ அந்த வால்மீகி முனிவருடைய ஆசிரமத்தை தேடி நாரதரே வந்துட்டாராம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. சிஷ்யன் குருவை தேடி போகணும் என்று இல்லாமல் அந்த குருநாதரே அந்த சிஷ்யன் மேல இருக்கக்கூடிய அபிமானத்தின் பேர்ல அந்த குருநாதரே சிஷ்யனை பார்க்க வந்துட்டார். உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையவர் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே அப்படின்னு கம்பராமாயணம் ஆரம்பிக்கிறது. உலகம் என்று ஆரம்பிக்கிறது இல்லையா? கம்பராமாயணம் அப்படிதான் ஆரம்பிக்கிறது. எதற்கு உலகம்ங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கணும்? எப்பொழுதுமே நம்ம ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கும் பொழுது ஸ்ரீயப்பதியினுடைய கருணையினால் அப்படின்னு ஆரம்பிப்போம். ஸ்ரீ அப்படின்னு ஆரம்பிக்கிறது ஒரு விசேஷம் இல்லை, விநாயகரை கொண்டு ஆரம்பிக்கிறது விசேஷம், விக்னங்கள்லாம் போக்கக்கூடியவர் இல்லை. குருநாதரை கொண்டு ஆரம்பிக்கிறது விசேஷம், குருநாதர் தெய்வத்தை காட்டிலும் ஒரு பெரும் தத்துவம் அப்படிங்கிறதுனால. ஆனால் வால்மீகி முனிவருக்கு தன்னுடைய ஸ்ரீ தன்னுடைய செல்வமே தபஸா இருக்கிறதுனால தவம் என்கின்ற வார்த்தையை கொண்டு ஆரம்பிக்கிறார். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் வினோதமாக கம்பன் தவம் என்று ஆரம்பிக்காமல் விநாயகரை கொண்டு ஆரம்பிக்காமல் ஒரு தெய்வத்தை கொண்டு ஆரம்பிக்காம ஸ்ரீ என்கின்ற பதத்தோடு ஆரம்பிக்காம தன்னுடைய குருநாதரை கொண்டும் ஆரம்பிக்காம உலகம் என்று ஒரு பதத்தோட ஆரம்பிக்கிறார். கவனிச்சேரடா, உலகத்திலேருந்து ஆரம்பிப்போம். உலகத்தை மறந்து தெய்வத்தை நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு இருக்கக்கூடிய நம்ம பார்த்து திருப்பி உலகம் என்கின்ற ஒரு பதத்தோடு ஆரம்பிக்கிறார்கள். ஏன்னா உங்களுக்கு சொன்னால் இது நன்னா புரியும். இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று ஓடித்தே, ஒரு ஸ்பீக்கரில் ஒன்று ஓடித்தே, அதுக்கு என்ன பெயர்? ஒன்று ஓடித்தே, ரொம்ப நேரத்துக்கு ஒன்று ஓடித்தே, என்ன ஓடித்தே? இல்லை தைரியமாக சொல்லலாம், ஏதோ ஒன்று ஓடித்தே ஸ்பீக்கரில் பெருசா. ராமநாமம் ஓடித்தா?
எங்கே ராமநாமம் ஓடித்து ஸ்பீக்கரில்? உபன்யாசம் ஆரம்பிக்கிறது முன்னாடி ஸ்பீக்கரில் என்ன ஓடித்து? சஹஸ்ரநாமம் ஓடித்து. சஹஸ்ரநாமத்தில் பகவானினுடைய முதல் நாமம் என்னது? யாராவது சொல்ல முடியுமா? அதெல்லாம் தியான ஸ்லோகங்கள். சஹஸ்ரநாமம் எதுலேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியுமா? சஹஸ்ரநாமம் விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரகங்கிறதுலேருந்து தான் சஹஸ்ரநாமம் ஆரம்பிக்கிறது. சஹஸ்ரநாமம் ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல பீஷ்மாச்சாரியால் பெருமாளுக்கு கொடுக்கக்கூடிய நாமம் பெயர் விஸ்வம் அப்படிங்கிறது. சஹஸ்ரநாமம் விஸ்வத்தோட தான் ஆரம்பிக்கிறது. அதுலேருந்து தான் பகவானினுடைய 1008 நாமங்களும் வருது. 108 ஸ்லோகத்தில் விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரக பூதபவ்ய பவத் பிரபு பூதகிருத் பூதபிருத்பாவோ பூதாத்மா பூதபாவனः பூதாத்மா பரமாத்மா ச முக்தானாம் பரமாகதி அவ்யய புருஷ சாட்சி க்ஷேத்ரஜ்ஞ அக்ஷர ஏவச்ச அப்படின்னு விஷ்ணு சஹஸ்ரநாமம் போயிட்டே இருக்கும். ஒரு பதமுமே ஒரு நாமம் இல்லையா? அதில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஆரம்பிக்கக்கூடியது விஸ்வம் என்று. விஸ்வம்னா உலகம்னு அர்த்தம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஒட்டியே எப்படி பீஷ்மாச்சாரியால் உலகம் என்று ஆரம்பித்தாரோ, கம்பனும் அதே பகவானை ஸ்துதி பண்ணுறதுனால உலகம்ங்கிற ஒரு பதத்துலேருந்து ஆரம்பிக்கிறான். உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அப்படின்னு. இது ஒரு பெரிய விஷயம். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம். பகவான் முதல்ல இந்த உலகத்தை படைக்கிறான். படைச்ச இந்த உலகத்தை காத்து அருளறான். காத்து அருளி கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தை சிற்சில காலத்துக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஓய்வு வேணும். தனக்கு ஓய்வுங்கிறது இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய யாவரும் திருப்பி திருப்பி பிறந்து செத்து பிறந்து செத்து பிறந்து சாகுகிறார்களே அப்படின்னு கருணை கொண்டு இருக்கக்கூடிய ஜனங்களுக்கெல்லாம் ஓய்வு வேணும் அப்படின்னு. எப்படி ஒரு குழந்தை நாள் முழுக்க விளையாடிண்டே இருந்ததுன்னா ராத்திரி வேளை ஆன உடனே மடியில் போட்டு அந்த குழந்தையே அந்த அம்மா தூங்கப்படுத்துவாளோ, அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களையும் தூங்கப்படுத்துகிறான். அதற்கு தான் லயம் என்று பேர். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் 3 காரியங்கள், முக்காரியம் புரிகிறான் பகவான். அவன்தான் படைக்கும் கடவுள், அவன்தான் காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள்னு சொல்லுவார்கள். லயப்படுத்தும் கடவுளும் அவன்தான். இந்த உலகத்தை தன்னுடைய வயிற்றுக்குள்ள அடக்கின்றான். இந்த 3 காரியமும் அதை சொல்லி தான் ஆரம்பிக்கிறார். தெய்வம் யாரு அப்படின்னா தெய்வத்தினுடைய லட்சணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த லட்சணங்கள்லாம் சொன்னால் புரியுமான்னு தெரியாது ஜனங்களுக்கு. அவருக்கு சத்தியம் அப்படின்னு ஒரு லட்சணம் இருக்கு, ஸ்வரூப லட்சணம். இதெல்லாமே என்ன சத்தியம் அப்படின்னா எப்பொழுதுமே மாறாமல் இருக்கக்கூடியவர்கள். நீங்கள் 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்படியா இருந்தீங்க, 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தீங்களா, இன்னொரு 100 வருஷம் கழிச்சு இருப்பீங்களா? ஆனால் அவருக்கு அப்படி கிடையாது. அவருக்கு இறந்த காலம் அப்படின்னோ நிகழ்காலம் எதிர்காலம் என்று 3 காலங்கள் அவருக்கு கிடையவே கிடையாது. எக்காலத்திலையும் ஒரே மாதிரி நிலையா இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு சத்தியன்னு பெயர். அதாவது நம்ம ஒரு சத்தியம் சொல்றோமே, கையில சத்தியமா அடிச்சு சொல்றேன் சார் அப்படின்னு சொல்றோமே, அந்த சத்தியம் கிடையாது. இது சத்தியம் அப்படின்னா எப்பொழுதுமே நிலையாக எந்த விதமான மாறுதலுக்கும் உட்படாம எப்பொழுதுமே இருக்கக்கூடியவனுக்கு தான் சத்தியம் அப்படின்னு பேர். இது ஒரு லட்சணம் அவருக்கு. எல்லார காட்டிலும் மேல்பட்டவன் அப்படிங்கிறதுனால சத்தியம் அப்படிங்கிறது அவனுக்கு எப்படி ஒரு பெயரோ, பரம் அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு பெயர். நம்மளே வீட்டில் ஏதாவது ஒரு விஷயத்த யாரும் பார்க்காத இடத்துல வைக்கணும்னா எங்கே வைப்போம்? பரன்ல வைப்போம். அந்த பரன் எங்கே இருக்கும்? மேலே இருக்கும். அப்போ மேலே இருக்கக்கூடியதுக்கு பரன்னு பெயர். யாரு காட்டிலும் மேலாக ஒருவன் இல்லையோ அவனுக்கும் பரன்னு பெயர். இதெல்லாம் அவனுக்கு லட்சணங்கள். ஆனால் இதெல்லாம் சொன்னால் புரியுமா என்ன? அவனுடைய லட்சணங்களை நேரடியாக சொன்னால் புரியாது. அப்படிங்கிறதுனால நமக்கு தெரிந்த ஒரு காரியத்தை கொண்டு அவனை புரிஞ்சுக்கிறதும் ஒரு லட்சணம் தான். நமக்கு இந்த உலகம் அப்படிங்கிறது பரிச்சயமான ஒரு விஷயம். நமக்கு இந்த உலகத்தை பார்க்குறோம், இந்த உலகத்தோட தினம்தோறும் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறோம். அதனால எந்த ஒரு உலகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோமோ அந்த உலகத்தை படைத்தவன் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த லட்சணம். இப்படியும் சொல்லலாம். இந்த உலகத்தை படைக்கிறதுனாலையோ, இந்த உலகத்தை காக்கிறதுனாலையோ, இந்த உலகத்தை அழிக்கிறதுனாலையோ ஏதாவது லாபம் அவனுக்கு உண்டோ? லாபமே கிடையாதான். விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டார்.
ஒரு குழந்தை ஒரு பந்தை எடுத்துட்டு செவுத்துல போட்டு போட்டு விளையாடிட்டு இருக்கனா அந்த குழந்தைக்கு அந்த செவுத்துல விளையாட்டுறதுனால ஏதாவது ஒரு பிரயோஜனம் உண்டா? மேக்சிமம் டைம் பாஸ், அவ்வளவுதான் இல்லையா? அதே மாதிரி இந்த உலகத்தை அவர் உண்டாக்குறதுக்கு முன்னாடி இல்ல அந்த உலகத்தை உண்டாக்கின பிறகு அவருக்கு எந்த விதமான குறைவுபாடோ ஏற்றமோ ஏற்படவே இல்லை. எப்பொழுதும் ஒரே மாதிரியே இருந்துட்டு இருக்கார். அப்புறம் எதற்கு இது பண்றாருன்னா ஒரு டைம் பாஸா பண்ணிட்டு போறார். அவரே எங்களுக்கு அவரே எங்களுடைய தலைவர், அவருக்கே நாங்கள் சரணாகதி பண்ணி கையை குவித்து கொண்டு நிற்கின்றோம். அவரே எங்களின் சரண், அவரே எங்களின் காப்பான் அப்படின்னு கம்பனினுடைய ஒரு அழகான பாட்டு இந்த பாட்டு. வால்மீகிக்கு நிறைய குணங்கள் உடைய அந்த பரம்புருஷன் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. கோன் வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சதேவாக்யோ திருடவ்ரதः சாரித்ரேண ச கோ யுக்தः சர்வபூதேஷு கோ ஹிதः வித்வான் கः கஸ்ஸமர்த்தஸ்ச கஸ்சைக பிரியதர்ஷனः ஆத்மவான் கோ ஜிதக்ரோதः द्युतिमान् को अनसूयकः कस्य भिप्यति देवाश्च जातरोषस्य संयुगे அப்படின்னு 16 குணங்களை அடுக்கிறார் வால்மீகி. இங்க இருக்கக்கூடிய அனைத்து கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடவன் யார்? வீரியம் உடையவன் யாரு? தர்மம் அறம் தெரிந்தவன் யார்? தர்மஜ்ஞः. நன்றி உடையவன் யார்? நன்றி அறிந்தவன் யார்? எவன் எப்பொழுதுமே சத்தியமே பேசக்கூடியவன். திருடமான விரதம் கொண்டவன் யார்? சத்தியவாக்கியோ திருடவிரதா சாரித்ரேன ச கோயுக்தா. உயர்ந்த பண்பு உடையவன் எவன்? உயர்ந்த சாரித்திரம் உடையவன் எவன்? எல்லாரிடத்திலும் சமமாக எல்லாருடைய ஹிதத்துக்காக உழைக்கக்கூடியவன் எவன்? யார் ஒருவனை பார்த்தா திருப்பி 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 ஆசை வந்துட்டே இருக்கும். ஆசை வருதுனால யாரை திருப்பி திருப்பி பார்க்கணும் என்று தோணும். அப்படின்னு ஒரு 16 குணங்கள் அடுக்கிறார் வால்மீகி பகவான். எல்லாத்தையும் கேட்கக்கூடிய நாரதர் சந்தோஷப்பட்டார். அவர் இப்போதான மேல் லோக்கத்தில் போய் இந்த கதையை கொண்டு போய் சொல்லி இந்த கதைக்கு ஒரு வரவேற்பு கிடைக்காம அவரே கொஞ்சம் நொந்து போயிருக்கார். இந்த கதையை நம்ம யாராவது சரியான பாத்திரமா பார்த்து சொல்லணுமே அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கும் பொழுது இங்க கீழே வந்து இங்க வால்மீகி சில கேள்விகள்லாம் கேட்கிறார். அந்த கேள்விக்கு பதிலே இவர் எந்த கதை சொல்லணும்னு நினைச்சாரோ அந்த கதையாம். சந்தோஷப்பட்டார். ராம கதையை சொல்ல ஆரம்பிச்சார். ஒரு 100 ஸ்லோகத்துல சம்க்ஷேப ராமாயணம் அப்படின்னு பேர் இதற்கு. சுருக்கமா ஒரு 100 ஸ்லோகத்துல இந்த கதையை சொன்னார். சுருக்கமா இந்த கதையை சொன்ன உடனே வால்மீகி சந்தோஷப்பட்டார். கேட்டதோட பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நதி கரைக்கு போனார். தமசா அப்படின்னு அந்த நதி கரைக்கு பேர். அந்த நதி கரையில போய் ஸ்நானம் பண்ணார். அதாவது குளிச்சார். எப்படி தாமிரபரணி ஓடுறதோ அங்க அது மாதிரி தமசா ஓடுறது. திடீர்னு பார்த்தா ஒரு வேடுவன் வந்தான். இவன் ஏதாவது காரியம் பண்ணிட போறானே நினைச்சுட்டே இருக்கும்பொழுது 2 பட்சிகள் ஒன்னோட ஒன்று கொஞ்சி குலாவின்றிருக்கு. லவ் பேர்ட்ஸ்னு பேர். அந்த பட்சிகள் கொஞ்சி குலாவின்றே இருக்கும்பொழுது ஒரு அம்பு எடுத்தா ஆண் பட்சியை அடிச்சான். ஆண் பட்சியை அடித்த உடனே அது ரத்தம் கீழே சிந்தி ஒரு ரத்த ஆறா அமைஞ்சு இந்த பெண் பட்சி ஓன்னு அழறது. கோபம் வந்தது வால்மீகி. மா நிஷாத பிரதிஷ்டாம் துவமாகம சாஸ்வதி சமாஹா யத்ரௌஞ்ச மிதுனாதேகம் அவதி காமமோஹிதம் அப்படின்னு ஒரு சாபம் விட்டார். அந்த வேடனை பார்த்து எப்போ கொஞ்சி குலாவின் இருக்கக்கூடிய சமயமா பார்த்து நீ இந்த அம்பை விட்டையோ நீ வெகு காலம் இருக்க மாட்ட. உன்னுடைய பிராணன் உன் உடம்பை விட்டு விட கடவுது அப்படின்னு ஒரு சாபத்தை விட்டு அந்த பக்கம் போயிட்டார். போயிட்டே இருக்கும்பொழுது அவனுடைய சிஷ்யன் பரத்வாஜன் சொன்னான், சுவாமி என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கோ, எந்த ஒரு சாபம்னு நீங்க சொல்றீர்களோ அதே சாபத்துக்கு இன்னொரு ஒரு அர்த்தம் உண்டோன்னு எனக்கு தோணுது. ஸ்லேடைன்னு பேரு தமிழ்ல. எனக்கு என்ன தோணுறதுன்னா அந்த வார்த்தைகளை வேறு விதமா நம்ம பிரிச்சு பார்த்தோம் என்றால் இது சாபம்னு தோணல, இதற்கு மங்களாசாசனம்னு தோணுது. ஸ்ரீனிவாச பெருமாளை பார்த்து சக்கரவர்த்தி திருமகனான ராமனை பார்த்து நீ வெகு காலம் இந்த உலகத்துல இருப்ப, காமத்தினால மோகிக்கப்பட்ட
ஒரு ராட்சசனை நீ அடிச்சு ஜெயிக்கிறதுனால நீ வெகு காலம் இந்த உலகத்துல வாழ்வாயாக அப்படின்னு ஸ்லேடையா சொன்ன மாதிரி இருக்கே சுவாமின்னு அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷப்பட்டார் வால்மீகி. என்ன ஆச்சரியம், இன்னைக்கே நம்மளுடைய ஆசிரமத்துக்கு நாரதர் வந்தார், வாயிலேருந்து சாபம் வந்துடுத்து அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கும்பொழுது பார்த்தா 4 தலைகளுடைய பிரம்மா வேற வந்துட்டார் அந்த ஆசிரமத்துக்கு. பிரம்மா வந்துட்டு சொல்றார், நாத்திரகாரியா விசாரணா மச்சந்தா தேவதே பிரம்மன்னு பிரவருத்தேயம் சரஸ்வதி. பிரம்மா வந்ததும் பிரம்மாவை பார்க்காம நம்ம வாயிலேருந்து எப்படி ஸ்லோகம் வந்ததுன்னு யோசிச்சுட்டே இருக்காராம். பிரம்மா சொன்னார், என்னுடைய உத்தரவின் பேர்ல உன்னுடைய வாக்குல சரஸ்வதி தேவி வந்து அமர்ந்திருக்கா, அதனால நீ பெரிய விசாரம் பண்ணாத, நான் சொல்றேன் நீ கேளு. ராமஸ்ய சரிதம் கிருஷ்ணம் குருத்வம் ரிஷி சத்தமா தர்மாத்மனோ குணவதோ லோகே ராமஸ்ய தீமதः. ராமரினுடைய ஒரு கதையை நீ அருளி செய்வாயாக. ராம கதை 3 விதமா நாம் அணுகலாம், பலவிதமா அணுகலாம். இது ஒரு அறத்தை போற்றக்கூடிய நூல் அப்படின்னு பார்க்கலாம், பக்தியை ஊட்டக்கூடிய நூல் அப்படின்னு நம்ம பார்க்கலாம், ஞானத்தை போதிக்கக்கூடிய ஒரு நூல்னு பார்க்கலாம். ஆனா இது 3 நூல்கள் கிடையாது, ஒரே நூல். என்ன ஆச்சரியம், ராமனுடைய கதை நாம் எந்த ரீதியில எந்த வண்ணத்துல பார்க்கிறோமோ அந்த வண்ணத்துல அதுவே நமக்கு தர்சனம் கொடுக்குமாம். அப்பேற்பட்ட ஒரு கதை நீ அருளி செய்வாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுறார். உடனே கிழக்க பார்த்துன்னு உக்காடுறார். கிடு 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 கிடுன்னு ராம கதை வந்துடுறது. 24,000 ஸ்லோகங்கள்ல இந்த கதையை அருளி செய்கிறார். அருளி செய்த பிறகு இந்த கதையை நாம் யாருக்காவது கொடுக்கணுமே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும் பொழுது ராமரினுடைய குமாரர்களே லவகுசர்கள் அப்படின்னு பெயர். இருவரும் சீதாதேவி தன்னுடைய ஆசிரமத்துக்கு வர லக்ஷ்மணன் கொண்டு வந்து விட சீதாதேவிக்கு இந்த 2 குமாரர்களும் பிறக்கிறார்கள். அந்த 2 குமாரர்கள் லவன்குஷன்னு பெயரை சூட்ட அவர்கள் இருவர்களுக்கும் பலவிதமான சாஸ்திரங்கள் எல்லாம் கற்பித்து முடித்து கடைசியா எல்லா சாஸ்திரத்தினுடைய சாரமா சிகரமா இருக்கக்கூடிய ராம கதையை இந்த வால்மீகி முனிவரே எடுத்து வைக்கிறார். இந்த கிரந்தத்தினுடைய ஆசிரியர் எவரோ அவரே இந்த கதையை எடுத்து வைக்கிறார். என்ன ஆச்சரியம், அதுவும் இந்த கிரந்தத்தினுடைய நாயகன் நாயகி யாரோ அந்த நாயகன் நாயகிக்கு பிறந்த இந்த 2 குழந்தைகளுக்கே எடுத்து வைக்கிறார். இந்த 2 குழந்தைகளும் அந்த கதையை கேட்டுண்டு பல இடங்கள்ல போய் இந்த கதையை சொல்லிட்டு வருது. ஒரு இடத்துலயா சொல்ல 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 சந்தோஷப்படுறார்கள். இங்க வந்து சொல்லுங்க அங்க வந்து சொல்லுங்கன்னு சொல்லுவார்களே, அது மாதிரி இங்கே அங்கன்னு கடைசியா அந்த கதை 2025 ஜான்வரியில திருநெல்வேலிக்கும் வந்துடுதான். அப்படி அயோத்திக்கும் போயிடுறது அந்த கதை. அயோத்தியில அந்த கதையை சொல்லும் போது இந்த கதையில இருக்கக்கூடிய கதாபாத்திரமே வருதான். இந்த கதையில இருக்கக்கூடிய கதாபாத்திரமே இந்த கதையில வந்து உட்காந்துன்னு இந்த கதையை கேட்டு சந்தோஷப்பட்டு ஒரு நாள் லக்ஷ்மணர், ஒரு நாள் பரதன், ஒரு நாள் சத்ருக்னன், ஒரு நாள் சுமந்திரர் அப்படின்னு அதில் இருக்கக்கூடிய பெண் கதாபாத்திரங்கள்லாம் கேட்டு கேட்டு சந்தோஷப்பட்டு ராமர் கேட்கணுமேனு ஆசைப்பட்டுட்டே இருக்கும்போது ஒரு நாள் ராமபிரான் தன்னுடைய பால்கனியில் நின்று கேட்டு இருக்கும் போது இந்த கதை காதில் விழுறது. இந்த கதையில ஈர்க்கப்படுறார் ராமர். உடனே நம் பொருட்டு ஒரு ரிஷி ஒரு காவியத்தை அருளி செய்திருக்காருன்னா அந்த ரிஷியை அழைச்சிட்டு வா, அந்த ரிஷியை நான் பார்க்கணும் அப்படிங்கிறார். அந்த ரிஷியை அழைச்சிட்டு வரா. ராமர் வால்மீகியை பார்த்து சந்தோஷப்படுறார். இந்த கதையை நானே கேட்கிறேன் அப்படிங்கிறார். ராமரே உக்காந்துண்டு பக்கத்துல நைமிஷாரண்யம்னு ஒரு ஊர் அயோத்திக்கு பக்கத்துல இருக்கு. நைமிஷாரண்யத்துல உக்காந்துண்டு பிரபு ஸ்ரீ ராமரே தன்னுடைய செவிமடுத்தி கேட்ட ஒரு சரித்திரம் இந்த ஒரு சரித்திரம். இது எந்த தெய்வத்துக்கும் எந்த சரித்திரத்துக்குமே அமையல. பொதுவா பகவானினுடைய அவதாரம்ங்கிறது அளவுக்கு உட்படாதது. அவ்வளவு அவதாரங்கள்ல ஒரு ரிஷி கூட தோன்றினார். அந்த ரிஷி பகவானினுடைய சரித்திரம் எழுதி பகவானே தன்னுடைய வாழ்நாள்ல இந்த சரித்திரத்தை கேட்டான்னு எந்த கதைக்கும் கிடையவே கிடையாது. இப்போ கோவிலுக்கு போனா காலங்காலத்தால கொஞ்சம் பொங்கல் கொடுப்பார்கள். இது மார்கழி மாசம் இல்லையா, பொங்கல் கொடுப்பா. இல்லை இப்போ போனா ஒரு பிரசாதம் கிடைக்கும். ஏன் தெரியுமா அதுக்கு சாதம்னு பேர்ல பிரசாதம்னு பேர்? ஏன்னா அது பகவான் உட்கொண்டு அதை நமக்காக திருப்பி வச்சிருக்கார். பகவான் உட்கொண்டதை நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த ராமாயணம்ங்கிறது நாம் எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு பிரசாதம். பகவான் வாயால உட்கொண்டு வச்சாதான் அதற்கு பிரசாதம்னு அவசியம் இல்லை.
இந்த கதையை பகவான் தன்னுடைய காதுனால கேட்டிருக்கார். காதுனால இந்த கதையை உட்கொண்டு நம் பொருட்டு வச்சுட்டு போயிருக்கார். அதனால பார்த்தா இதுவும் ஒரு விதத்துல பிரசாதம் தான். வால்மீகி அருளி செய்தது ஒரு கதை, அந்த குழந்தைகள் ராமபிரான் முன்னாடி கானம் பண்ணது ஒரு கதை, இன்னைக்கு நமக்கு கிடைக்கிறது ஒரு கதை அப்படின்னு 3 கதைகளா இல்லாம ராமர் எந்த ஒரு கதையை கேட்டாரோ அதே கதையை தான் வால்மீகி இன்னைக்கு நமக்கு வழங்கியிருக்கார். கோசலோ நாம முதிதா ஸ்பீதோ ஜனபதோ மகான் நிவிஷ்ட சரயூ தீரே பிரபூததனதான்யவான் அயோத்யா நாம நகரி தத்ராசீத் லோக விஸ்ருதா மனுனா மானவேந்திரேன யாபுரி நிர்மிதா ஸ்வயம். கோசலோ நாம மூதிதா, அயோத்தி என்னும் உலகனைத்தும் விளக்கும் ஜோதி அப்படின்னு ஆழ்வாரும் மங்களாசாசனம் பண்றார். கோசலம் அப்படிங்கிறது நாடு. கோசல நாட்டுல எல்லாம் செல்வ செழிப்பா இருக்கு. அயோத்தி மாதம் மும்மாரி மழை பொழிந்து, ஆண்டாள் திருப்பாவையில சொல்ற மாதிரி மாதம் மும்மாரி மழை பொழிந்து எல்லாரும் சர்வ சௌபாகியத்தோட இருக்கார்கள். அங்க இருக்கக்கூடிய மந்திரிகள் எல்லாரும் அவ்வளவு நேர்மையாக இருக்கார்கள், எல்லாம் அவ்வளவு நல்லவர்களாக இருக்கா. ஜனங்கள் எல்லாரும் அவ்வளவு நல்லவர்களாக இருக்கார்கள். சத்தியம் பொய் அப்படின்னு 2 கிடையவே கிடையாதாம். உண்மை பொய்ன்னு 2 கிடையவே கிடையாதாம். எல்லாம் உண்மையே தான் பேசுவார்களாம். அங்க இருக்கக்கூடிய வசிஷ்டர் அப்பேற்பட்டவர். அங்க இருக்கக்கூடிய அஷ்ட ரித்விக்குகளும் ரொம்ப பெரியவர்கள். இவா எல்லாரும் இவ்வளவு அறநெறியில் இருக்கக்கூடியதுக்கு காரணம் தசரதர் அப்படிங்கிற ஒரு மகாராஜா. தசரதர் அவ்வளோ பெரியவர். அவர் அப்படி தர்மத்திலே எல்லா ஜனங்களையும் வழி நடத்தின்னு இருக்கார். அந்த தசரதருக்கு ஒரு குறை. என்ன குறை? சுதார்த்தம் தப்பியமானசிய நாசீத் வம்சகர சுதக அப்படிங்கிறார். குழந்தையின் பொருட்டு நான் ரொம்ப வருத்தப்படுறேன், அதற்காக நம்ம வேணா ஒரு யாகம் வளர்க்கலாமா அப்படின்னு வசிஷ்டரை போய் கேட்கிறார். வசிஷ்டர் சொல்றார், சர்வதா பிராப்சசே புத்திரான் அபிப்பிரேதான்ச பார்த்திவா எசதே தார்மிகி புத்திஹி எம் புத்திரார்த்தம் ஆகதா. குழந்தை பிறக்கணும், நான் இது பண்ணட்டாமா அது பண்ணட்டாமா அப்படின்னு தோணாம எப்போ உனக்கு ஒரு யாகம் பண்ணலாம் அப்படின்னு உன்னுடைய புத்தி அறத்தை ஒட்டி போறதோ, நீ நினைச்சா மாதிரியே கண்டிப்பா உனக்கு குழந்தைகள் பிறப்பார்கள் அப்படின்னு சொன்ன உடனே இந்த தசரதருக்கு ஒரு மந்திரி உண்டு, சுமந்திரர் அப்படின்னு பேர். அந்த மந்திரி போய் தசரதர் இடத்துல கொடுக்க சொல்றார். எனக்கு போன யுகத்துல சனத்குமாரர் சொல்லியிருக்கார், இது மாதிரி கலைக்கோட்டு முனிவர்னு ஒரு முனிவர் இருக்கார், ரிஷ்யசிங்கர்னு. அவர் வச்சுட்டு ஒரு புத்திரகாமேஷ்டி யாகம் நம்ம வளர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லியிருக்காருன்னு உடனே தசரதர் திருப்பி போய் வசிஷ்டர் இடத்துல இந்த செய்தியை போய் தெரிவிச்சோடனே வசிஷ்டர் சந்தோஷப்பட்டு அவரை போய் அழைச்சிட்டு வா அப்படிங்கிறார். பக்கத்துல அங்கதேசம்னு ஒரு ஊர், ரோமபாதர்னு ராஜாவினுடைய பேர். அவருடைய பெண் சாந்தான்னு பேரு. அந்த சாந்தாவினுடைய பர்த்தா கணவன் தானாம் இவர். அந்த கலைக்கோட்டு முனிவரை பார்த்து அவரிடத்துல தசரதர் போய் பிரார்த்தனை பண்ணிக்கிறான். பிரார்த்தனை பண்ணிட்ட உடனே ரிஷ்யசிங்கர் நான் வரேன், நானே புத்திரகாமேஷ்டி யாகம் பண்றேன்னு வரார். அயோத்திக்கு வரார். பக்கத்துல நைமிஷாரண்யத்துக்கு வசிஷ்டரோட கூட விமர்சையா முதல்ல புத்திரகாமேஷ்டி அப்படின்னு பிள்ளை பேருக்காக ஒரு யாகத்தை பண்ணாம அஸ்வமேதம்னு ஒரு யாகம் பண்றார். அது 1 வருட காலங்கள் போறது. 1 வருட காலங்கள் முடிந்த பிறகு தசரதர் திருப்பி பிரார்த்திக்கிறார். அந்த பிரார்த்தனையின் பேர்ல புத்திரகாமேஷ்டி அப்படின்னு பிள்ளை பேருக்காக ஒரு யாகத்தை விமர்சையா நடத்துறார். அந்த யாகத்துக்கு கடைசியா அந்த யாகத்துல எதெல்லாம் நம்ம அக்னியில போடுறோமோ அதெல்லாம் எந்தெந்த தெய்வத்துக்கு போடுறோமோ அக்னி பகவான் கொண்டு போய் அந்தந்த தெய்வத்துக்கு சேர்ப்பார்கள். ஆனா தசரதரே இந்த யாகத்தை பண்றாரு அப்படிங்கிறதுனால அந்தந்த தேவத்தையே கீழே வந்திருக்கான். அந்த தேவதைகள் பார்க்கறது பிரம்மா வந்திருக்காருன்னு உடனே பிரம்மாவை பார்த்து எல்லா தெய்வத்தையும் ஒரு முற்றுகையிட்டு பிரார்த்தனை பண்ணுறது. இந்த ராவணன்கிறவன் கொடியவன், அவனுக்கு நீங்க தான் பலவிதமா வரங்கள்லாம் கொடுத்திருக்கிறீர்கள், அந்த வரத்தை எல்லாத்தையும் திருப்பி பெறுங்கோ. அவனால ஊர் உலகத்துல ஒரு தர்ம காரியம் நடக்க மாட்டேங்கிறது, எங்களையும் போட்டு அடிக்கிறான்னு உடனே பிரம்மா சொன்னார், எனக்கு அந்த ஒரு பவர் கிடையாது, நாம் எல்லாம் ஒன்று பண்ணலாம், திருப்பார்கடலுக்கு போய் பகவானை போய் சரணாகதி பண்ணலாம்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது ஏதஸ்மின் அந்தரே விஷ்ணு அப்படின்னு இப்படி பேசிகிட்டே இருக்கும்பொழுது பார்த்தா ஆகாசத்தில் பகவான் தோன்றிடுறார். ஆச்சரியமான ஒரு சேவை சாதிக்கிறார் பகவான்.
தேவர்கள் எல்லாரும் பிரார்த்தனை பண்றார், பயம் தியஜத பத்ரம் வஹ ஹிதார்த்தம் யுதி ராவணம் சபுத்திர பௌத்திர சாமாத்யம் சமந்திரி ஜாதி பாந்தவம் ஹத்வா க்ரூரம் துராத்மானம் தேவர்ஷீனாம் பயாவஹம் தசவர்ஷ சஹஸ்ராணி தசவர்ஷ சதானி ச வத்ஸ்யாமி மானுஷே லோகே பாலயன் பிருத்திவீமிமாம். பகவான் ஒரு அபயம் கொடுத்து, கவலைப்படாதீங்கோ, 11,000 வருஷ காலங்கள் நான் இந்த பூ உலகத்தில் இருந்துண்டு நான் ராவணன் ஒண்டி இல்லை, ராவணன் சம்பந்தப்பட்ட அனைவர்களையும் வென்று கொன்று இந்த தர்மம் என்கின்ற கொடியை நான் நிலைநாட்டுவேன் அப்படின்னு பகவான் சொல்லி மறைகிறார். அதே சமயம் அந்த யாகத்திலேருந்து திவ்யமாக ஒரு புருஷன் தோன்றார். திவ்யமாக அந்த புருஷன் தோன்றி ஒரு பாயசத்தை கொண்டு வந்து கொடுக்குறாராம். என்ன ஆச்சரியம், அந்த பாயசம் அடிப்பிடிக்கலையாம். அந்த பாயசத்தை கொடுத்த உடனே தசரதர் அதை பெற்றுக்கிறார். அவரையும் விழுந்து சேவிச்சு அவரையும் பிரதட்சணம் பண்ணி அதை கொண்டு போய் தன்னுடைய 3 மனைவிகள் கௌசல்யை, கைகேயி, சுமித்ரை அப்படின்னு 3 மனைவிகள், அந்த 3 மனைவிகளுக்கு 4 பாகமா வகுத்து கொடுக்கிறார். கௌசல்யைக்கு ஒரு பாகம், கௌசல்யை எடுத்துட்ட உடனே கைகேயிக்கு ஒரு பாகம், சுமித்ரைக்கு ஒரு பாகம், அப்புறம் திருப்பி கைகேயிக்கு ஒரு பாகம், சுமித்ரைக்கு ஒரு பாகம்னு 4 பாகம். முதல்ல கௌசல்யைக்கு கொடுத்து சுமித்ரை கொடுத்த உடனே இப்போ ஒரு பிரேக் விடுறார். அதனால 2 குழந்தைகள் சேர்ந்தே பிறக்கிறது. அதே மாதிரி கைகேயிக்கு கொடுத்த உடனே திருப்பி சுமித்ரை கொடுக்கிறார். நான் 2 பாகம் சுமித்ரைக்கு போனதுனால சுமித்ரைக்கு ட்வின்ஸ் பிறக்கிறா. மீதி 2 பேருக்கும் ஒரு பாகம்ங்கிறதுனால ஒரு குழந்தை பிறக்கிறது. 12 மாசம் உடனே கர்ப்பம் தரிக்கிறார்கள் 4 மாதாக்களும். 12 மாசங்கள் கர்ப்பத்திலேயே இருந்து கடைசியா புனர்வசு நட்சத்திரத்துல சித்திர மாசத்துல வளர்பிறையில நவமி திதியில மத்தியானம் 12 மணிக்கு 5 கோள்கள் உச்சங்கள்ல இருக்கும் பொழுது 12 மணிக்கு சரியா அபிஜித் முகூர்த்தத்துல புதன் கிழமையில ஜம் 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 ஜம்னு ராமபிரான் அவதாரம் பண்றார். ததோ யஜ்ஞே சமாப்தே தூர்தூனாம் ஷத் சமத்யயுஹோம் ததஸ்ச துவாதசே வருஷே அப்படின்னு ததச துவாதசே மாசே சைத்ரே நாவமிகே திதௌ நக்ஷத்ரே அதிதி தெய்வத்தியே சோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு கிரகேஷு கர்க்கடே லக்னே வாக்பதௌ இந்துனா சஹத் புரோத்யமானே ஜகநாதம் சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யா அஜனேத்ராமம் திவ்யலக்ஷண சம்யுதம் அப்படின்னு பிரபு ஸ்ரீராமர் ஜம் 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 ஜம்னு அவதாரம் பண்றார். அடுத்த நட்சத்திரத்தில் புனருசுக்கு அடுத்த நட்சத்திரம் பூசம் புஷ்யம். புஷ்யே ஜாதஸ்து பரதா மீனலக்னே பிரசன்னதீஹி அப்படின்னு மீன லக்னத்தில் பூச நட்சத்திரத்தில் ஜம் 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 ஜம்னு அங்கே பரதன் அவதாரம் பண்ணுறான். அடுத்த நட்சத்திரத்தில் சார்பே ஜாதவுது சௌமித்ரௌ அப்படின்னு சுமித்ரைக்கு 2 புத்திரர்கள் பிறக்கிறார்கள். ஆஸ்லேஷம் அப்படின்னு நட்சத்திரத்தினுடைய பேர். ஆஸ்லேஷா நட்சத்திரத்தில் 2 குழந்தைகள் பிறக்கிறா. இவா 4 பேரும் வசிஷ்டர் பார்க்கிறார். லோகத்தையே ரமிக்கச் செய்பவன் என்பதினால் ராமன் அப்படின்னும், பெரிய கைங்கரிய லக்ஷ்மி கைங்கரியம் என்கின்ற செல்வம் பூர்ணமா பொருந்தி உள்ளவன் என்பதினால் லக்ஷ்மணன் என்றும், பெரிய பாரத்தை சுமக்கக்கூடியவன் என்பதினால் பரதன் என்றும், எல்லா விதமான சத்ருக்கள், வெளி சத்ருக்கள், உள் சத்ருக்கள் எல்லாரையும் ஜெயித்தவன் என்பதினால் சத்ருக்னன் என்று 4 குழந்தைகளுக்கும் பேரை சூட்டுறார். 4 பேர்களுக்கும் பெயரை சூட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கார் வசிஷ்டர் என்பதோட இன்னைக்கு நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். இது மாதிரி கோவிலில் 7 மணி வரைக்கும் மாற்றி ஏதாவது ஒரு விசேஷம் நடக்கிறதுனால நாளையிலேருந்து 7 மணிக்கு உபன்யாசம் துவங்கி இந்த சமயத்தில் 8:30 மணி வாக்கில் 7 to 8:30 இந்த உபன்யாசம் சரிதானே மாரியப்பஞ்சி? 7 மணிக்கு. ஏன்னா நம்ம 6:30 மணிக்கு நம்ம துவங்கினோம், இல்லை 6 மணிக்கு துவங்கினா கூட 3 வாட்டி நின்று போயிடுறது. அது மாதிரி இல்லாமல் ஒரு 7 மணிக்கு ஆரம்பித்து 7 மணிலேருந்து ஒரு 8:30 மணி வரைக்கும் நாளையிலேருந்து நம்ம உபன்யாசத்தை பார்க்கலாம். நாளைக்கு சீதா கல்யாணம், யார் யாருக்கு தெரியுமோ எல்லாரையும் அழைச்சின்னு வாங்கோ. நாளைக்கு சீதா கல்யாணத்தை அனுபவிப்போமாக. கொஞ்சம் கம்பனை கொண்டு பார்க்கலாம். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம சத்குருநாத மகாராஜ் கி ஆஞ்சநேய சுவாமி கி. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே,
ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ராம 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 ராம.